கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு, விடுதலையும் உண்டு. இயேசுவின் நாமத்தில் விடுதலையை நான் சுதந்திரிக்கும்படியாக இந்த இடத்தில் பேசி கொண்டிருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் மத்தியில் உம்முடைய வெளிச்சத்தை பேசி கொண்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியின் அதிகாரத்தை பேசி கொண்டிருக்கிறேன். வெளிச்சத்தை பேசி கொண்டிருக்கிறேன். இருள் விலகட்டும் அப்பா, இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில். மறைந்திருக்க முடியாதபடி இயேசுவின் நாமத்தில் எல்லா இருளுக்குரிய கிரியைகளும் இணைப்புகளும் இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே நொறுக்கப்பட்டு விலகுவதாக. அதிகாரம் எடுத்து சபித்த அந்த கிரியைகளை கட்டி பாதாளத்திற்கு அனுப்புகிறோம். எங்களுடைய ஆவி ஆத்தும சரீர சிந்தனை உம்முடைய வெளிச்சம் ஊடுருவுவதாக. நீ தொட்டு ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறீரப்பா. நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் உடைய தொடுதலை. இயேசுவின் நாமத்தினுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, தொலைக்காட்சியில் என்னை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், இன்டர்நெட்டில் என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் வருகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவர் மேலும் உடைய தொடுதல் கடந்து வரத்தக்கதாய் உடைய வெளிச்சத்தை நான் பேசியிருக்கிற இந்த வேளையில் இந்த சத்தியத்தை கேட்கிற ஒருவர் கூட இருளோடு சம்பந்தப்பட்ட எந்த வியாதியானாலும் பலவீனமானாலும் சாபமானாலும் தொடர்ந்து இருக்க முடியாதபடி அவர்களை நான் இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் கட்டவிழ்கிறேன். விடுதலையாக்கப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சத்தமாக ஆமேன். எஸ், பின்னாடி இருக்கிறவங்களுக்கு நன்றாய் கேட்கிறதாம்மா? ஓகே, பிரைஸ்லாம். எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் எந்த பகுதியில் இருக்கிறோம் என்று விரைவாக யாராவது குறிப்பிட்டு சொல்லக்கூடுமானால், சொல்ல முடியுமானால் விரைவாக சொல்லுங்கள். நான் 2 பக்கத்திலும் இருந்து பதில்களை எதிர்பார்க்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4 வாசித்தோம். அதில் நீங்கள் படித்து கொண்டே இல்லை என்றால் உங்களை தொட்ட காரியங்கள் யாராவது உண்டு என்றால் சொல்லுங்கள் விரைவாக. போதிக்கப்படுவதே நாம் மாறுவதற்கு சரியான வார்த்தைமா. வேறு விரைவாக. சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். வெரி குட். எத்தனை பேர் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கவனம் வேற எங்கும் செல்ல வேண்டாம். நன்றாய் கவனிங்கள். போன வாரம் கொடுக்கப்பட்ட சத்தியத்தின் அடிப்படையில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4வது அதிகாரத்திலே தேவனை அறியாத அஞ்ஞானிகள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அஞ்ஞானத்திற்கும் ஞானத்திற்கும் என்ன வித்தியாசம் என்பதை நான் நேரம் எடுத்து பேசினேனா? அதிக நேரம் இதைத்தான் நாம் கற்றுக்கொண்டோம். அஞ்ஞானம் இருக்கிறது என்றால் அதனுடைய விளைவு என்ன? ஞானம் உள்ளவர்களுடைய வாழ்க்கையின் விளைவு என்ன? ஏதாவது ஒரு ரிசல்ட் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் ஒழிய அதனுடைய பின்னணியத்தின் ஞானத்தை நாம் ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, பகுத்தறிய முடியாது. ஆனால் ஒரு வாழ்க்கையின் மாறுதலை வைத்து அல்லது விளைச்சலை வைத்து, அது விளைவாக கூட இருக்கலாம். ஏனென்றால் விளைவு என்று சொல்லும்போது இட்ஸ் அபவுட் த கான்சிக்வன்ஸ், நாம் எடுக்கிற முடிவினுடைய விளைவுகள். அப்படி என்றாலும் ஞானத்தின் அடிப்படையில் தான் முடிவுகளை எடுக்கிறோம். அஞ்ஞானிகள் என்ற இந்த வார்த்தை ஏன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் தேவனை அறிந்து வாழ்வதே ஞானம். தேவனை அறியவில்லை என்றால் அது அஞ்ஞானம். அப்படி என்றால் அஞ்ஞானிகளுடைய வாழ்க்கை முறை என்ன, தேவனை அறிந்தவர்களின் வாழ்க்கை முறை என்ன என்பதை குறித்து அநேகமாய் நான் பேசினேன். வேறு ஏதாவது உங்களை தொட்ட காரியங்கள் விரைவாக? 2 கூட்டம் உள்ளதுமா? சரியை சொன்னீர்கள். கேட்டுக்கொண்டவர்களின் கூட்டம். பாருங்கள், போன வாரம் படித்ததை நீங்கள் அழகாக திருப்பி சொல்லுகிறீர்கள். கேட்டுக்கொண்டவர்களின் கூட்டம், ஏற்றுக்கொள்ளுகிறவர்களின் கூட்டம். பாருங்கள், அநேகர் கேட்டு கொள்ளுகிற கூட்டத்தில் இருக்கிறார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்ளுகிற கூட்டம் என்பது போதிக்கப்பட்ட கூட்டம். எத்தனை பேருக்கு புரிகிறது? சத்தியத்தை கேட்கிற நிலைமையை தாண்டி ஏற்றுக்கொள்ளுகிற நிலைமை வருகிறது என்றால் என்ன அர்த்தம்? என் வாழ்க்கையை மாற்றும்படியாக அந்த சத்தியங்களுக்கு நான் இடம் கொடுத்திருக்கிறேன் என்று அர்த்தமாகிறது. வேறு ஏதாவது பதில்கள்? சொல்லுங்கள், சொல்லுங்கள் விரைவாக. செய்ய வைக்கிறார். இயேசு நம்மை செய்ய. நன்றாய் கவனிங்கள். நம்மால் முடியும் என்ற வார்த்தையை வேதத்தில் சொல்லவில்லை. ஆனால் இயேசுவை விசுவாசிப்பதினால் முடியும். அதனால் தான் விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். சரியாய் சொன்ன. விசுவாசமே நமக்கு தேவன் கொடுத்த பலன். ஏனென்றால் விசுவாசிக்கிறவர் நம்முடைய தேவன். அவர் பலத்துக்குரிய தேவன், பலனை கொடுக்கிற தேவன். தேங்க்யூ. திஸ் இஸ் எனஃப். தேங்க்யூ. சொல்லுங்கள், சொல்லுங்கள் விரைவாக. வேற
அமேசிங். ஒன் பை ஒன்றாக அழகாக வந்து கொண்டிருக்கிறீர்கள். சத்தியத்தை, அதாவது இந்த வசனத்தின் அடிப்படையில் அவர்கள் சொன்ன வார்த்தை, தேவன் பேசும் பொழுது நேரிடையாக யாரிடத்திலும் வந்து பேசவில்லை, மனுஷனை கொண்டே பேசுகிறார். அப்படி என்றால் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அதிகாரங்களை கொண்டு தேவன் இடைபடுகிறார். அப்படி இடைபடும் பொழுது தேவன் தான் பேசுகிறாரா என்பதற்கு என்ன அத்தாட்சி? கரெக்டா சொன்னீங்க. தேவன் தான் பேசுகிறாரா என்பதற்கு என்ன அத்தாட்சி? நமக்குள் வாசமாயிருக்கும் பரிசுத்த ஆவியானவர் சாட்சியிடுகிறார், இது தேவனுடைய வார்த்தை தான். அல்லேலூயா சொல்லுங்கள். மனுஷன் பேசினாலும் தேவன் என்னோடு பேசுகிறார் என்பதை ஒரு தேவ பிள்ளை எப்படி அறிய முடிகிறது? உள்ளே வாசமாயிருக்கும் பரிசுத்த ஆவியானவர், சத்தியத்தின் ஆவியானவர் என்ன செய்கிறார்? சாட்சி கொடுக்கிறார். நன்றாய் கவனிக்க வேண்டும். அதனால் தேவனிடத்திலிருந்து வராத காரியங்களையும் அறிய வேண்டும் என்றால் மூளையை பயன்படுத்தினால் உதவாது, ஆவியை பயன்படுத்த வேண்டும். ஆவியினாலேயே கர்த்தர் பேசுகிறாரா, இல்லை என்றால் இது பிசாசின் வாக்கியங்களா, இல்லை என்றால் சுயத்தில் வருகிற வார்த்தைகளா என்பதை நாம் என்ன செய்ய முடியும்? வித்தியாசப்படுத்த முடியும். இப்பொழுது கவனிங்கள், 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4வது அதிகாரம். எல்லாரும் எடுத்து வைத்துக் கொண்டவர்கள் ஒருமிக்க வாசிக்கலாம். 1 Thessalonians chapter 4 1 எல்லாரும் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? வாசிக்கலாம் சத்தமாக. 1 வரை வாசிக்கலாம். என்று அன்றியும் சகோதரரே, திரும்பவும் சொல்லுங்க, சகோதரிகளே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு நெக்ஸ்ட் ஏற்றுக்கொண்டபடியே 2 விதங்கள் அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தப்படி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிகட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறார். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை, நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாயிருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. நீங்கள் போதிக்கப்பட்டவர்களாயிருக்கிறீர்களே. எவ்வளோ அருமையான வார்த்தை. நன்றாக நீங்கள் போதிக்கப்பட்டவர்களாயிருக்கிறீர்களே. ஒருவர் கூட இங்கே இந்த வார்த்தைக்கு தப்பக்கூடாதபடி ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் தேவனால் போதிக்கப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள். சகோதரரே, சகோதரிகளே, அவ்வளவுதான். எந்த பெயரில் இருந்தாலும் பரவாயில்லை, எந்த பின்னணியத்திலிருந்து வந்திருந்தாலும் பரவாயில்லை, இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்று அறிக்கை செய்து நம்புகிற எந்த பிள்ளையும் தேவ பிள்ளை. நீங்கள் என்றால் தேவ பிள்ளைகள், தேவனால் போதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களே. நன்றாய் கவனிக்க வேண்டும். இது பல வாரங்களாக இணைப்போடு வருகிற ஒரு சத்தியம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்கிறோம். தேவன் நடத்துகிறார் என்றால் எப்படி நடத்துவார்? போதித்துத்தான் நடத்துவார். நன்றாய் கவனிக்க வேண்டும். யாரையும் ஒன்றையும் சொல்லித்தராமல் ஒன்றிலே நடத்துவது தேவ வழி நடத்துதல் அல்ல. எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? நான் பேசும் பொழுது சத்தியத்திலிருந்து வெளிச்சம் பிரவேசிக்கிறதை நான் ஆவியில் உணர முடியும். நன்றாய் கவனிக்க வேண்டும். தேவன் ஒன்றை போதிக்காமல் நடத்துகிறவர் அல்ல. யாராவது உங்களிடத்தில் வந்து எந்த தீர்க்க தரிசனத்தையோ சொப்பனத்தையோ தரிசனத்தையோ பேசினாலும் தனிப்பட்ட நிலைமையில் தேவ பிள்ளையாய் தேவனுடைய வழி நடத்துதலை நீங்கள் பெற்றிருக்கும் பொழுது உங்களுக்கு அறிவிக்காத ஒன்றை புதுமையான விதத்தில் வேறு ஒருவர் மூலமாக தேவன் பேசுவது இல்லை. உங்கள் வாழ்க்கை குறித்து என்று நான் சொல்லும் பொழுது சொல்லுகிறேன். எத்தனை பேருக்கு கேட்கிறது? தனிப்பட்ட நிலைமையில் கர்த்தர் உங்களோடு பேசாத ஒன்றை, உங்களை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து இன்னொருவர் மூலமாக பேசுவது இல்லை.
பேசினாலும் உறுதிப்படுத்தும்படியாக பேசுவார். கர்த்தர் என்னோடு பேசின காரியங்கள் இன்னொருவர் சொல்லும் பொழுது உறுதிப்படும். ஆமென். திரும்பவும் சொல்லுகிறதாய் உறுதிப்படும். ஆனால் நமக்கே தெரியாத ஒன்றை தேவன் நமக்கு திணிப்பதில்லை. நன்றை கவனிக்க வேண்டும். ஆண்டவர் நடத்துகிறார் என்றால் போதித்து நடத்துவார். அப்படி என்றால் எங்கிருந்து போதிப்பா? வார்த்தையிலிருந்து. தேவ பிள்ளையை நன்றை கவனிங்கள். உங்கள் வேதத்தை நீங்கள் அறியாத பட்சத்தில் யார் வேண்டுமானாலும் வேதத்தில் இருக்கிறது என்று சொல்லி உங்களை நடத்த முயற்சிக்க முடியும். யார் வேண்டுமானாலும். ஆனால் கவனிக்க வேண்டும், கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தையே அறிந்து கொள்ள வைப்பது அவருடைய வார்த்தை தான். ஆமென். ஆவியானவர் அதை சாட்சியிடுகிறார். வேற எந்த இடத்திலும் உங்களுக்கு ஆவியில நிம்மதி இருக்காது. நன்றாய் கவனிங்க. எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? அற்புதங்கள் அதிசயங்களை தாண்டி வருகிற இது சாட்சியை நான் பேசுகிறேன். உங்களுடைய ஆவியிலே நிம்மதி இருக்காது. ஆண்டவர் கொடுத்த அமைப்பை விட்டு விலகும் பொழுது, ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை விட்டு விலகும் பொழுது நிம்மதி இருக்காது. இரண்டாவது குழப்பம் வரும். எதை புரிந்து கொள்ளுகிறீர்கள்? மூன்றாவது பிரிவினை வரும். நான்காவது அழிவு வரும். கவனம். தேவன் நடத்துகிறார், தேவன் தான் பேசுகிறார் என்பதை எப்படி ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்கிறார்கள்? தேவனுடைய ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறாரே. ஒரு சபையின் அமைப்பில் தான் தேவன் பேசுகிறார். ஒரு தேவ பிள்ளையை பயிற்றுவிக்கிறார். ஏன்? பரிசுத்தவான்களுக்கே உரிய பயிற்சி தேவன் சபையில் போதகர்களை வைத்து, மேய்ப்பர்களை வைத்து, சுவிசேஷகரை அனுப்பி, தீர்க்கதரிசிகளை கொண்டு நடத்தி உருவாக்குகிற ஒரு பயிற்சி. ஆமென். சபையை எடுத்துக்கொள்ளதான் இயேசுவும் இரண்டாம் வருகையில் வருகிறார். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். சபைக்கு உட்படாமல் தேவன் ஒருவரையும் போதிப்பது இல்லை. எத்தனை பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்? பிரசங்கங்கள் நடக்கலாம் வெளியிலே, ஆனால் போதிப்பு என்று வரும் பொழுது தேவனுடைய சீஷத்துவத்தில் ஒரு பிள்ளையை நடத்துகிற போதனைகள், பரிசுத்தவான்களை பயிற்றுவிக்கிற போதனைகள். எதற்கு பரிசுத்தவான்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும்? எந்த நற்கிரைகளையும் செய்ய தகுதி உள்ளவர்களாய் மாற்றும்படி வருகிற பயிற்சி. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? நான் சொல்லும் பொழுது இந்த வசனங்கள் உங்களுக்கு இணைய வேண்டும். இதையெல்லாம் ஒவ்வொரு முறையும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற வசனங்கள் தான். நினைப்பூட்டுதலாக பேசுகிறேன், நீங்கள் திருப்ப வேண்டாம். 1 தீமோத்தேயு 3:16-17 இதைத்தான் பேசுகிறது. தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. எதற்கு அருளப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியை படிப்பிக்குதல், சீர்திருத்துதல், கடிந்து கொள்ளுதல், உபதேசம், இவையெல்லாம் ஏன் வர வேண்டும்? ஒரு பரிசுத்தவானை எந்த நற்கிரையும் செய்ய பாத்திரவானாய் மாற்றும்படி பயிற்சி. என்னை பாருங்கள், பரிசுத்தவான்கள் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள் என்றால் எதில் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள் தெரியுமா? எந்த நற்கிரையும் செய்ய. ஹல்லேலூயா. நன்றாய் கவனிங்கள். நான் இதைத்தான் செய்ய முடியும், அதை செய்ய முடியாது என்று ஒரு பரிசுத்தவான் சொல்ல முடியாதா? ஏனென்றால் பயிற்சி பெறுகிற இடத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது எந்த நற்கிரையும் செய்ய அவர்கள் தகுதியை பெறுகிறார்கள். ஆமென். நன்றாய் கவனிங்கள். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டுதான். தேவனுடைய அழைப்பிலே வரங்களில் வித்தியாசங்கள் உண்டுதான். ஆனாலும் நற்கிரியை என்று வரும்பொழுது இதைத்தான் நான் செய்வேன், அதை செய்ய மாட்டேன்னு ஒரு பரிசுத்தவன் நினைக்க கூட மாட்டார். ஏன் தெரியுமா? எந்த நற்கிரியும் செய்ய தகுதியே தேவனுடைய வார்த்தையினால் போதிக்கப்பட்ட மனநிலைமை இருப்பதினால் வருகிறது. ஹல்லேலூயா. இவர்களுக்கு சிறிய வேலை, பெரிய வேலை என்ற வித்தியாசங்கள் இல்லை. இவர்களுக்கு பதவி என்ற பார்வை இல்லை. எத்தனை பேருக்கு புரிகிறது? எதையும் செய்ய ஆயத்தம். ஏனென்றால் அது நற்கிரியை. ஹல்லேலூயா. எதையும் செய்ய ஆயத்தம். ஜெபிக்கவும் ரெடியா இருப்பாங்க. வேதத்தை எல்லாருக்கும் முன்பாக எழுந்து வாசிக்கவும் தயாராக இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு வியாதியஸ்தருக்கு ஜெபம் பண்ண சொன்னால் ஜெபம் செய்வார்கள். பிசாசை இயேசு நாமத்தில் விரட்ட சொன்னால் தயாராக இருப்பார்கள். எத்தனை பேருக்கு கேட்டது? இரக்கத்தின் ஊழியமோ, நிர்வாகத்தின் ஊழியமோ, எந்த சேவையோ ஆயத்தமாயிருப்பார்கள். நன்றாய் கவனிக்க வேண்டியது. என் அழைப்பில்லை என்று யாருமே பரிசுத்தவான் இந்த விஷயத்தில் பேச முடியாது. என்னிடம் தேவ வார்த்தையால் போதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த விஷயத்திலும் நற்கிரை என்று வரும்பொழுது பாரபட்சம் கிடையாது. போதிப்பு. என்னை கவனிங்கள். அஞ்ஞானமும் ஞானமும் இதுதான் வித்தியாசத்தில் வருகிறது. அஞ்ஞானிகளுக்கு ஒரு வாழ்க்கை முறை உண்டு, ஞானம் உள்ளவர்களுக்கு ஒரு வாழ்க்கை முறை உண்டு என்று நான் பேசினேன். கவனியுங்கள். அஞ்ஞானிகளுக்கு இந்த போதனை கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்குள் சத்தியம் வரவில்லை. சத்தியம் வந்தாலும் அவர்களுக்கு சத்தியமாக தெரியாது. ஏன் தெரியாது என்று உடனே பதில் வர முடியுமா? அவிசுவாசத்துக்கு பிறகு இருக்கிற முக்கிய வார்த்தை. சத்தியம் வந்தாலும் சத்தியமாக அவர்களுக்கு தெரிவது இல்லை. ஏன்?
விரைவாக. சரியா சொன்னீங்கம்மா, சத்தமாய் சொல்லுங்க. ஆவியானவர் இல்லைங்க. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? சின்ன சின்ன விஷயங்கள் உடனே பதில் வர வேண்டாம். ஏன் தெரியுமா? உள்ளே ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் ஒருவரே சத்தியத்திற்கு சாட்சியிடுவார் என்றும் பேசி முடித்திருக்கிறேன். அப்படி என்றால் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறவர் இருந்தால் மட்டுமே சத்தியம் விளங்கும். மூளை அறிவினால் வேத வார்த்தைகள் விளங்குவது இல்லை. இப்பொழுது என்னை கவனித்துக் கொண்டே இருங்கள். இந்த அதிகாரத்தை நான் கடந்த முறை பேசின காரியங்கள் அதுதான். அஞ்ஞானம் இருக்கும் இடத்தில் ஒரு வாழ்க்கை முறை உண்டே. இவர்கள் அஞ்ஞானிகள் என்பதை எப்படி காட்டுகிறார்கள்? தங்கள் வாழ்க்கையை வைத்துத்தான் காட்டுகிறார்கள். ஞானிகள் தங்கள் வாழ்க்கையை வைத்து காட்டுகிறார்கள். இதிலே ஆர்குமெண்ட்டுக்கு இடமில்லை, வாக்குவாதத்திற்கு இடமில்லை. ஒருவருடைய வாழ்க்கையின் கனியை வைத்துத்தான் அவர்கள் எதில் வேர் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். கள்ள தீர்க்கதரிசிகளை அறிய வேண்டுமா? கனியை பார் என்று இயேசு சொன்னார். இயேசு சொன்ன காரியங்களை நன்றாய் கவனிக்க வேண்டும். பேசுவதை வைத்து செயல்படுவதை வைத்து பார்த்தால் எல்லாமே ஒரே போல் தான் தெரிகிறது. நான் பலமுறை இந்த வசனத்தை படிக்கும் பொழுது குழம்பினது உண்டு, உண்மையை சொல்ல வேண்டும். எத்தனை பேருக்கு அந்த குழப்பம் வந்தது என்று எனக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு கேட்கிறது? அந்த வசனத்தை சொன்னால் தானே சகோதரி புரியும். மத்தேயு விரைவாக எடுத்துவிட்டு திரும்ப வர வேண்டும். மத்தேயு எடுத்துக்கொள்ளுங்கள், 7வது அதிகாரம். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி வருகிற பதில்களை வைத்து ஒருவருடைய குணாதிசயத்தையோ பரலோகத்தின் இடத்தையோ தீர்மானிக்க முடியுமா? கவனிங்க. சில பேர் வரங்களிலும் வல்லமையிலும் செயல்படுவதினாலே, வல்லமை என்று நான் சொல்லும் பொழுது கவனம், இந்த மாதிரி காரியங்கள், அவர் நல்லவர் தான், தேவனோடு நடக்கிறவர் தான் என்பதை எப்படி அறிய முடியும்? கனி என்றால் என்ன? சொல்லுங்கள் நன்றாய். சரியாய் சொன்னீர்கள் ஐயா. வாழ்க்கை ஆத்தும ஆதாயம் அல்ல, வரங்கள் அல்ல, சாதித்த காரியங்கள் அல்ல கனிகள். கனி என்பது ஒருவருடைய வாழ்க்கை. உண்மைதானே? திராட்சை செடியில் திராட்சை பழங்களை தான் பறிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவே சொன்னார், முட்செடியில் போய் பறிப்போமா? இல்லை. முட்செடிக்கே உரிய சில பிறப்புகள் உண்டு, திராட்சை செடிக்கே உரிய ஒரு விளைச்சல் உண்டு. மாற்றி நாம் பறிப்பது இல்லையே, ஏனென்றால் அது இயல்பு. எதிலிருந்து எது வருகிறது என்பது இயல்பு. இப்போது என்னை கவனிங்கள். இது என்ன விதமான வாழ்க்கை என்று நான் பல முறையும் குழம்பினது உண்டு. என்ன விதமான வாழ்க்கை இது? ஏன் இப்படி சம்பவிக்க வேண்டும்? மத்தேயு 7 நாம் பார்க்கிறோமே, இந்த வசனத்தை அநேகர் நாம் படித்திருக்கிறோம். நல்ல கனி, அங்கேயும் அதைத்தான் ஆண்டவர் பேசியிருக்கிறார். வாசிக்கலாமாம்மா? எல்லாமே இதை சின்ன சின்ன விஷயம் அதே தான் வந்திருக்கிறது. பாருங்கள், இதை நான் அறியவில்லை. 16 வாசிக்கலாமா? இல்லை என்றால் 15 வாசிப்போம். எல்லாரும் வாசிக்கலாமா சத்தமாக? ஏனென்றால் இந்த வாசிப்பது உதவி செய்கிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? காதுக்குள் போகும் வரை வாசிக்கலாம். ஆமென். மத்தேயு 7:15 கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடா மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள்.
அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். என்ன நடக்கிறது? யாராவது பதில் சொல்ல முடியுமா? ஆனால் ரிசல்ட்ஸ் வந்திருக்குல்ல. தீர்க்க தரிசனம் எல்லாம் உரைத்திருக்கிறார்கள், பிசாசுகளை துரத்தி இருக்கிறார்கள். ஆனால் பிசாசு ஒபே பண்ணி ஓடி இருக்கு. கொடுக்கப்படுகிறது ஒன் பை ஒன். ஆமா, வாழ்க்கை மாற்றப்பட்டதா இருக்க வேண்டும். வெளிச்சத்தின் வார்த்தைகள் வரட்டும் வரட்டும். நடக்கும். irrevocable. ஓகே, வல்லமையின் வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கட்டும். வேறே நீங்கள் பேசுகிறது எல்லாம் சரியாக இருக்கிறது, எனக்கு குழப்பம் போகவில்லை. ஆனால் அப்போ வரங்களும் வேண்டாம், வல்லமையும் வேண்டாம், பிசாசும் வேண்டாம், நானா இருந்து விட்டு போகிறேன் என்று நினைக்கிற கூட்டங்கள் பெருகிவிடும். எத்தனை பேருக்கு புரிகிறது? இங்கேயே பல பேருக்கு இப்போ பா இந்த கேட்டகரியில் இல்லாமல் இருக்கிறதாப்பா பரிசுத்த வாழ்க்கை என்று முடித்து விடுவார்கள். உண்மையாகுமா? விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் அவனே என்று இயேசுவே சொல்லும் பொழுது நாம் நடத்தி காட்ட வேண்டும் அல்லவா? எத்தனை பேருக்கு புரிகிறது? நீங்கள் விசுவாசி என்றால் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த அடையாளங்களோட வாழணுங்க. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அப்படி அடையாளங்கள் அற்ற ஒரு விசுவாச வாழ்க்கை என்றால் கிரியைகள் அல்லாத விசுவாசம், செத்த விசுவாசம். அப்போ விசுவாசி விசுவாசி என்று சொல்லிக்கொண்டு ஒரு வியாதியஸ்தர்களுக்கு கூட ஜபம் செய்வதில்லை, போதகரிடத்தில் மாத்திரமே கொண்டு வருகிற ஒரு வழக்கம் இருக்கிறது என்றால் கேள்வியாகிறது அல்லவா? நீங்கள் வேலை செய்கிற இடத்தில், நீங்கள் பார்த்து பழகுகிற இடத்தில் அவர்கள் சபைக்கு வர முடியாத வாய்ப்பே இல்லாமல் ஜீவிக்கும் பொழுது நீங்கள் கரங்களை வைத்து சொஸ்தப்படுத்துகிற அதிகாரத்தில் உள்ள விசுவாசி என்றால் செயல்படுத்தி காட்ட வேண்டும் அல்லவா? அதுதாங்க கிரியை. இப்போது கவனிங்கள், இதில் நான் பரிசுத்தம் என்ற தலைப்பை மாற்றவில்லை, சுத்திகரிப்பு என்ற அர்த்தத்தையும் நான் மறக்கவில்லை. ஏதோ ஒரு இணைப்பு வர வேண்டும். எதை வைத்து இந்த இடத்திற்கு வந்தோம்? கனி, போதனை என்ற அந்த வார்த்தை வைத்துத்தான் இங்கே வந்திருக்கிறோம். அநேக காரியங்களை கேட்கிறோம், செயலாக்குகிறோம் என்றும் சொல்லுகிறோம். என்றாலும் இங்கே ஒரு கூட்டம் செயலாக்கியும் தேவனே சொல்லுகிறார், நான் உங்களை அறியவில்லை. தேவனை அறியாமலேயே அல்லது தேவனால் அறியப்படாமலேயே இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி அற்புதங்களை செய்கிறவர்கள் உண்டா? கவனிங்க, அவர் சொன்ன வார்த்தை அக்கிரம செய்கைக்காரரே. பிசாசுகளை துரத்துவது அக்கிரமமாகுமா? தீர்க்க தரிசனம் உரைத்தது அக்கிரமமாகுமா? கேளுங்கள் கேள்வி இப்படியெல்லாம். எது அக்கிரமம் இங்கே? அக்கிரம செய்கைக்காரரே. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்றும் ஆரம்பித்திருக்கிறார். அப்ப எது தேவனுடைய சித்தம்? எது தேவனுடைய சித்தம்? முக்கியமான கேள்வி. எது தேவனுடைய சித்தம்? நன்றாய் சொன்னீர்கள், நன்றாய் சொன்னீர்கள். எது தேவனுடைய? இதுதான் கேள்வி. நன்றாய் கவனிக்க வேண்டும். வேதம் விளக்கத்தை தர வல்லதா இருக்கிறது. நாம் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கேட்கணுங்க. எது தேவனுடைய சித்தம்? அதுதான் கேள்வி. ஊழியம் செய்கிறேன், தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன், வல்லமை வரங்களோடு செயல்படுகிறேன் என்பதெல்லாம் ஒரு பகுதி தான். ஆனால் முக்கிய பிரதான பகுதியை ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள் எதிர்பார்க்கும் பொழுது எதை எதிர்பார்க்கிறார்? தேவனுடைய சித்தத்தின்படி நான் செய்தேனா? ஆமென். பாருங்கள், கர்த்தருடைய போதனை என்று வரும் பொழுது அருமையான தேவன் சொல்லிக் கொடுக்கிறார். இதுதான் ஆச்சரியம் எனக்கு. என்றைக்குமே அவரை பிடித்த ஒரு காரியம் என்னென்றால், மற்றவரை வைத்து அவர் நமக்கு போதிப்பது இல்லை, நமக்காக நம்மிடத்தில் போதிக்கிறார். எத்தனை பேருக்கு கேட்கிறது? மற்றவர்களை வைத்து நமக்கு அவர் போதனை கொடுப்பது இல்லை, நமக்காக நம்மிடத்தில் பேசுகிறவர், தனிப்பட்ட நிலைமையில் பேசுகிறவர்.
அவர் சொன்னா, என் சரீர பாண்டத்தை நான் கனமாக ஆண்டு கொள்ளும்படி அறிந்திருக்க வேண்டும். உலக மக்களை பேசவில்லை தேவன். ஏனோ தானோ வாழ்க்கை வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையும் பேசவில்லை. அவரை அறிந்திருக்கிற அறிவு என்பது ஞானத்தின் வாழ்க்கை என்றால் அது வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். கனி கனி அதை வைத்துத்தான் இங்கே வந்திருக்கிறோம். ஒரு வாழ்க்கையில் வெளிப்படணும். இவ்வளவு வல்லமையாக ஊழியம் செய்வதைப் போல எத்தனையோ இயேசுவின் நாமத்தில் செய்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கை என்று வரும்பொழுது தேவனுடைய சித்தத்தில் அவர்கள் வாழ்ந்திருக்கவில்லை. அப்படின்றால் தேவனுடைய சித்தமே பிரதானமாக வெளிப்பட்டிருக்கிற ஒரு முக்கிய இடம் இந்த 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 4வது அதிகாரம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணாம வெறும் கிரியிலேயே இருக்கிறவர்கள் காணாமல் போகிறார்கள். எதற்கு புரிகிறது? கனி என்பது இயல்பாய் வர வேண்டுங்க. முயற்சித்து வருவது கனி அல்ல. எத்தனை பேர் புரிந்து கொண்டிருக்கிறது? இணைய வேண்டிய இடத்தில் இணைந்திருந்தால் இயல்பாக கனி பிறக்கும். முயற்சித்து கனி வராது. ஆமென். கஷ்டப்பட்டு ஊழியம் செய்ய வேண்டாம். ஏனென்றால் ஊழியம் அப்புறம் கஷ்டமாயிடும். எத்தனை பேர் புரிகிறது? இயல்பாய் வர வேண்டும். ஆனால் கர்த்தருடைய குணாதிசயத்தை தொடுகிறார். முதல்ல தொட்டுட்டார்னா இவங்க தொடர்றதெல்லாம் சரியா இருக்குன்னு அவருக்கு தெரியும். புரியுது? எனக்கு ஆண்டவர் பேசும்போது இவ்வளோ சிம்பிளாக ஏன்பா பேசுறீங்க, ஆனால் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக தெரியும். நல்ல கனிகொடா மரமெல்லாம் வெட்டப்படும்னா சரி சரி. எது நல்ல மரம்? நல்ல கனி கொடுத்தா நல்ல மரம்ன்ற, கெட்ட கனி கொடுத்தா கெட்ட மரமா? இது யாருக்கும் தெரியாதா? அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. ஒரு மரம் நல்லதென்று எப்படி சொல்வீர்கள்னு கேட்கிறார். நீங்கள் சொல்லுங்களேன், ஒரு மரம் நல்லதென்று எப்படி சொல்வீர்கள்? பார்க்க பிரம்மாண்டமாக இருந்தால் நல்லதென்று சொல்வோமா? நல்ல கனி பெரிய கிளைகள் இருந்தால் நல்ல மரம் என்று நம்ம சொல்லுகிறோம் அல்லவா? என்ன நல்ல மரம் பாருங்க, அப்பா பெருசா ஆலமரம் போல வேற விழுதும் விட்டு இருந்தா அதுதான் நல்ல மரம்னு உலகம் சொல்லல. வாழறாங்க பாருங்க, தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம். உண்மையா இல்லையாங்க? அது நல்ல வாழ்க்கைங்க சொல்லுகிறார்களா? இயேசு சொன்னார், நல்லது என்று எப்படி சொல்லுவீர்கள்? டேஸ்ட்டை வச்சு. இந்த மாதிரி வார்த்தைலாம் அவர் தான் பேசணும். ஒரு வாழ்க்கை நல்லது என்று எப்படி சொல்வீர்கள்? டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதுக்கு டெஸ்ட் அவசியம். உரசி பார்த்தா விஷயம் வெளியில வந்துவிடும். அப்பதான் நல்லதா கெட்டதா என்று தெரிய வரும். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நல்லதென்று எப்படி சொல்வீர்கள்? கனி நல்லது என்றால் மரம் நல்லது. தோற்றம் எப்படி வேணாலும் இருக்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது? ஓ, இதெல்லாம் மானமான சத்தியம். அவங்க குள்ளமோ உயரமோ பருமனோ ஒல்லியோ கருப்போ வெள்ளையோ நம்ம லாங்குவேஜில் இருப்போம். நல்லவர்கள் என்ற வார்த்தைக்கு தோற்றத்தை வைத்து தேவன் சொல்லவில்லை. கனி குணாதிசயம். தேவனோடு நடக்கிறவர்கள் என்பதை குணாதிசயம் காட்டி விடுகிறதே, நம்முடைய கேரக்டர் காட்டி விடுகிறதே. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அதை வைத்து கள்ள தீர்க்கதரிசிகளை நீங்கள் அறிய முடியுமே ஒழிய தோற்றத்தை வைத்து அறியவே. ஏனென்றால் போர்த்து கொண்ட காரியங்கள் வேறு, போர்த்து கொண்ட காரியங்கள் வேறு. நன்றாய் கவனிங்கள். உள்ளமோ வேறு. உள்ள ஓனாயை போன்றிருக்கிறது, போர்த்து கொண்ட போர்வையோ ஆட்டுத்தோலாய் இருக்கிறதே. ஐயோ, எதற்கு புரிகிறது? பார்க்கிறது எல்லாம் வெள்ளை அல்ல. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையும் வெள்ளைதான். எனக்கு இப்படிலாம் மாற்றி மாற்றி பார்த்தா ரொம்ப அழகா இருக்கிறதுல வசனம். எதற்கு புரிகிறது? எல்லாம் வெள்ளைனா நல்லது அல்ல. கள்ளும் வெள்ளைதான், பாலும் வெள்ளைதான். என்ன எப்படி பார்க்கிறீர்கள்? தேவன் பிரித்தறிய கற்றுக் கொடுக்கிறாரே. பார்வை சரியாக வேண்டும் என்றால் பகுத்தறிவினால் தான் முடியும் என்று சொன்னேன். பகுத்தறிவு வேண்டும் என்றால் திட ஆகாரம் அவசியம். திட ஆகாரம் என்றால் நீதிக்குரிய சத்தியங்கள்.
பயிற்றுவிக்கப்பட இடம் கொடுக்கிற பரிசுத்தவான்கள் தான் ஞானேந்திரியங்களை உடைய முதிர் வயது உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஞானேந்திரியங்கள், அங்கே ஒரு ஞானத்தின் ஒரு இயந்திரமே இருக்கு. ஞானேந்திரியங்களை உடைய முதிர் வயது யாருக்கு உண்டு தெரியுமா? நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்கிறவர்கள் தான் ஞானேந்திரியங்களை உடைய முதிர் வயது உள்ளவர்கள். எல்லாரும் அல்ல, முயற்சி செய்யணுங்க. முயற்சியே செய்யாம அப்படியே தலை கொடுக்கிறது எத்தனை புரிகிறது? பைபிள் படிக்க மாட்டாங்க, சொந்தமா பரிசுத்த ஆவியின் இடத்தில் கேட்க மாட்டார்கள் வெளிச்சத்தை. விளக்கம் வந்தாலும் புரிகிற இடத்தில் உட்காரவும் மாட்டார்கள். இந்த அர்த்தம், சபைக்கு உட்பட மாட்டார்கள். ஆனால் எங்கும் சென்று தலையை கொடுப்பார்கள். ஏனென்றால் ஆசீர்வாதம் வேண்டும், திடீர் ஆசீர்வாதம். எத்தனை பேர் புரிகிறது? கையை வைத்த உடனே ஏதோ நடக்கணும், நிச்சயமா நடக்கும், நடந்திருக்கும், அன்றே நடந்திருக்கும். குழப்பம் இரண்டாகி இருக்கும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரங்களுக்குரிய சத்தியங்கள்ங்க. ஆச்சரியமான காரியம், தேவன் சொல்லித்தராமல் நடத்துவதே இல்லை, போதித்தே நடத்துகிற தெய்வம். கனியை பற்றி பேசுகிற இந்த இடத்தில், நல்ல கனிகொடா மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும், ஆதலால் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். சரியான முடிவு. என்னென்றால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது நல்ல சுபாவத்தை. தேவப்பிள்ளை நன்றாக கவனியுங்கள். நம்ம எவ்வளோ பைபிள் படிக்கிறோம், ஊழியம் செய்ய வாஞ்சிக்கிறோம், செய்து கொண்டும் இருக்கிறோம். நம்மில் அநேகர் தேவனுக்குள் வளர வாஞ்சிக்கிறோம். ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? அஸ்திபாரத்தை சரியை போடாமல் கட்டடத்தை கட்டுவது அக்கினிக்கு உட்படுகிற வாழ்க்கை என்று ஏற்கனவே நாம் அறிந்திருக்கிறோம். அஸ்திபாரம் கிறிஸ்துவே அல்லாமல் வேறு ஒருவர் அல்ல. கிறிஸ்துவே அஸ்திபாரம் என்றால் மேலே போடுகிற கட்டடத்தை ஏனோ தானோ என்று கட்ட அனுமதிக்க மாட்டார். எத்தனை பேருக்கு புரிகிறது? அஸ்திபாரம் மிகவும் விலையேற பெற்றது என்றால் மேலே கட்டுகிறது குடிசையாய் இருந்தால் அது அஞ்ஞானம். ஞானம் உள்ளவர்கள் செய்கிற வாழ்க்கை அல்ல அது. ஏதோ ஒரு அஸ்திபாரம் என்றால் எப்படி வாழ்ந்து விடலாம். எத்தனை பேருக்கு புரிகிறது? கேரக்டரை பற்றி கவலையப்பட வேண்டாம், உலகம் அதைத்தான் சொல்லி தருகிறது. லைஃப் ஸ்டைலை பாரு, சம்பாதி, ஒரே வாழ்க்கை அனுபவி. கேரக்டரை யாரும் கேரே பண்றதில்லை, அது உலகத்தின் தியரி. எப்படி இருக்கலாம் சொந்த வாழ்க்கை, ஆஃபீஸில் சக்சஸ் இருந்தால் போதும், இது உலகத்தின் நியதி. ஆனால் இயேசு அப்படி பேசவே இல்லை ஒரு இடத்திலும். அதனால தான் அவர் பேசும்போது அநேகருக்கு திடுக்கிடுதலாக இருக்கிறது, தாங்க முடியவில்லை. ஏனென்றால் சீர்திருத்தம், மதத்தை பின்பற்றுவது எவ்வளவு சுலபம் மனுஷனுக்கு. எத்தனை பேருக்கு புரிகிறது? எதை வேண்டுமானாலும் கொடு, இருதயத்தை கொடுக்காதே. மதம் உன் இருதயத்தை முதலாவது கொடுத்து விட்டு பிறகு ஏதாகிலும் அதற்கு ஒத்து போவது போல் செய் என்றால் அது உறவு. ஆனால் மதத்தை பின்பற்றுவது மனுஷனுக்கு சுலபமான காரியமாக இருக்கிறது உலகத்தில். அதனால்தான் கிறிஸ்து மதத்தை கொடுக்க வரவில்லை, மனுஷனை மாற்ற வந்தார். என்றால் மதத்தால் மனுஷனை மாற்ற முடியாது. எத்தனை பேருக்கு புரிகிறது? கிறிஸ்தவ மதம் யாரையும் மாற்றுவது இல்லை. கிறிஸ்தவங்களுக்கு கலாச்சாரம் என்று எதுவும் இல்லை, ஒரே ஒரு வழிதான். வேதம் சொன்னால் பின்பற்றுவோம், இல்லை என்றால் இல்லை. அது ஒரே ஒரு கலாச்சாரம் தான். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஹலோ, புரியாது சில பேருக்கு. எத்தனை முறை சத்தியம் கேட்டாலும் இன்னும் கலாச்சாரங்களின் கோட்பாடுகள் நிறைந்த மனநிலைமை சில கிறிஸ்தவர்களுக்குள் குடிகொண்டு இருக்கிறது. ஏன் தெரியுமா? வசனம் வந்தாலும் பிடிக்காது. மாற்ற வேண்டுமே விஷயங்களை. என்னை பார்த்து கொண்டே இருங்கள். ஆண்டவர் நாமத்திலே தீர்க்க தரிசனம், ஆண்டவர் நாமத்திலே பிசாசுகளை துரத்தினார்கள். முடிவிலே அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, சித்தமற்ற ஒரு வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, நான் ஒரு காலம் உங்களை அறியேன். என்ன வார்த்தை இதெல்லாம்? நான் ஒரு காலம் உங்களை அறியேன். அறியவில்லை. அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு, ஒரே ஒரு வார்த்தை, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. என்ன அர்த்தம் இதுங்க? தயவுசெய்து பேசுங்க. நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்றால் என்ன அர்த்தம்? அந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், அறியவில்லை, நான் உங்களை அறியவில்லை, யாருன்னே எனக்கு தெரியாது. நோ ரிலேஷன்ஷிப். பவர்ஃபுல். நோ. இப்போ யாரை தெரியலன்னு சொல்வீங்க? தெரியாத ஆளை தான் சொல்லுவோம். சிம்பிள் திங்ஸ். தெரியாத ஆளை தான் தெரியலன்னு சொல்லுவோம். எஸ், உங்களை நான் ஒரு காலம் அறியவில்லை. அக்கிரம செய்கை செய்தாய்
எல்லாமே வல்லமையான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அக்கிரம செய்கை ஆண்டவருடைய பார்வை. ஏன் தெரியுமா? அவர் அறியவே அறியாத நபர்கள். என்னை பார்த்து கொண்டீர்கள். எப்படி தேவன் ஒருவரை அறிவார்? அறிய முடியும். பரிசுத்தமாய் வாழ்ந்தார், உறவு. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஆண்டவர் ஒருவரை எப்படி அறிய முடியும்? த்ரூ த வேர்ட். சித்தத்தை செய்வது எல்லாமே சரியான வார்த்தை. வேற விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். வேற உறவு, உறவு, உறவு. சரியை சொன்னீர்கள். கிரியைகள் தான் ஒன்றெல்லாம் போயிடுச்சுங்களா? சத்தியத்தை கடைபிடிப்பது அப்படி அறிவார். சரி, வசனம் என்ன சொல்கிறது என்று தான் பார்த்து விடுவோமே. பார்க்கலாமா? எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்கிறது? எனக்கு என்ன ஆசை என்றால், நாம் பேசுவது எல்லாம் சரியான வார்த்தைகள், ஆனால் அவர் சொல்லி நாம் அறிய வேண்டுமே. அதில் ஒரு வெளிச்சம் நிச்சயமாக உண்டே. என்னில் கர்த்தர் பேசினால்தான் வெளிச்சம். உண்மையா இல்லையா? எப்படி நான் தேவனால் அறியப்பட்டிருக்கிறேன்? இப்போ நீங்கள் சொன்ன எல்லா வார்த்தையும் அடக்கம் ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. என்ன பாருங்க, விசுவாசம், கீழ்ப்படிதல், கடைபிடிப்பது. வேற என்னெல்லாம் சொன்னீர்கள்? சத்தியத்தில் இருப்பது, வேற உறவு, எத்தனையோ சொல்லி முடித்திருக்கிறீர்கள். என்னை பாருங்கள், தேவனால் அறியப்பட்டிருப்பது என்றால் என்ன என்று வேதமே சொன்ன ஒரு வார்த்தை. ஏற்கனவே நான் வேத பாட வகுப்பில் சொன்னது தான், ஆனாலும் கண்டுபிடிப்போம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? மிகவும் தொட்ட ஒரு வார்த்தை என்று சொல்லுவேன். திடக்கிடுதலோடு வருகிறது என்று சொல்வார்கள் என்றால் இப்படியெல்லாம் கூட வேதத்தில் இருக்கிறதா என்று சொல்லுகிற சில அத்தியாயங்கள் வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம், 1 Corinthians chapter 8 verse 3. சத்தமாக எல்லாரும் வாசிக்க போகிறோம். எல்லாரும் சத்தமாக. என்ன இது? பரிசுத்தம், சீர்திருத்தம், சுத்திகரிப்பு, அன்பு எல்லாம் இணைத்து நாம் படித்து கொண்டு வருகிறோமே, என்ன தொடர்பு? எல்லாம் சத்தமாக எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 8:3. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. போங்க, ஏன் குழப்புறோம் நம்ம? ஒரே வார்த்தை, கர்த்தர் எல்லாவற்றையும் பேசி முடித்து விட்டார். ஒரே வார்த்தை, தேவனால் அறியப்பட்டிருக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு, நீங்கள் எல்லாம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அடக்கம். கீழ்ப்படியணும், கடைபிடிக்கணும், உண்மையாக இருக்கணும், நிலைத்திருக்கணும், இல்லை என்றால் உறவு வைத்திருக்க வேண்டும். எல்லா வார்த்தையிலும் ஒன்றே ஒன்று வருகிறது, தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ. ஆமென். ஸ்விட்ச் ஆஃப்ங்க. செகண்ட் டைம். என்ன பாருங்க, தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ எவளோ அவன் அவள் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான், அறியப்பட்டிருக்கிறான். என்ன வல்லமையான வார்த்தை! உறவுங்க. எப்படி தேவனில் அன்பு கூறுவீர்கள்? சொல்லுங்கள். பாட்டிலா பாடுவோம், அதிகமாய் பாடுகிறோம். நான் நேசிக்கிறேன், பாடுகிறேன் என்றெல்லாம் சொல்லலாம். எப்படி தேவனில் அன்பு கூறுகிறீர்கள்? விரைவாக நீங்கள் எத்தனையோ சத்தியத்தை கேட்டு பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். எப்படி தேவனில் அன்பு கூறுகிறோம்? இது ஒரு சாம்பாரை போல் கேள்விப்படுகிறேன். ஒருவராக பேசுங்கள். வார்த்தையில் நிலைத்திருக்கும் பொழுது. நிலைத்திருப்பது என்றால் என்ன அர்த்தம்? நிலைத்திருப்பது என்றால் என்ன அர்த்தம்? என்னம்மா? ஒபீடியன்ஸ், ஒபீடியன்ஸ். ஓஹோ, சரி சரி சரி. எப்படி ஒபே பண்ணுவது? அவருக்குள் பிறந்திருப்பா. அடேங்கப்பா, எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது ஆடங்கள். நீங்கள் சிந்திக்கணும், இல்லைன்னா நான் பேசுவது வீணாய் போய்விடும். கை கொள்ளுவது, அதுதான் நிலைத்திருப்பது. எப்படி கை கொள்ளுவது என்று தான் கேட்டேன். அன்பில்லாமல் கை கொள்ள முடியாது என்றும் நாம் அறிந்திருக்கிறோமே. எத்தனை பேர் இந்த வேதபாட வகுப்பில் அதை புரிந்து கொண்டீர்கள்? கடைபிடிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், நிலைநிறுத்த வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். எல்லாம் சரியான வார்த்தைகளான கட்டளையாக தோன்றவில்லை. எத்தனை பேர் கேட்கும்போதே சங்கடம். ஆமாம், கடைபிடிக்கும், கீழ்ப்படியும், நிலைக்கும், செய்யணும். செய்கிறோமா? என்ன பாருங்க, தேசம் கொஞ்சம் நேரம் கண்ணை பாருங்களேன். நீங்கள் ஆராய்ச்சி செய்வதெல்லாம் வீட்டிலே செய்யுங்கள். இப்பொழுது சொல்லுங்கள், கீழ்ப்படிய வேண்டும் என்றால் கீழ்ப்படிய முடியுமா? பழைய ஏற்பாட்டில் கீழ்ப்படிய முயற்சித்தார்கள் அல்லவா? கீழ்ப்படிந்தார்களா? ஏன் முடியவில்லை? ஏன் முடியவில்லை? மாம்சத்தின் பலவீனம், சரியான வார்த்தை. முடியுமா? முடியாது. சரி, இப்பொழுது ஏன் முடிகிறது? இதுவும் கலந்தே வருகிறது, ஒருவர் பின் ஒருவராக. சொல்லுங்க, தெளிவா பேசுங்க, தவறே இல்லை.
கிருபை. அன்று சட்ட திட்டங்கள், இன்றோ கிருபை. கிருபைக்கு அர்த்தம் என்ன? இங்கே நல்ல வெளிச்சத்தின் வார்த்தைகள் நீங்க பேசணும். கிருபைக்கு அர்த்தம் என்ன? கிருபைக்கு அர்த்தம் என்ன? சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. பேசுகிறீர்கள். யார் அது? என்ன அதுக்குள்ள சொல்லுங்களம்மா. தகுதியற்ற எனக்கு, அப்படி சொல்லுங்களேன். எனக்கு பாராட்டின கிருபைக்கு, பாராட்டின கிருபையா? கிருபைக்கு அர்த்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நல்லா பேசுறீங்கம்மா, தொடர்ந்து பேசணும். நீங்க விளக்கமாய் பேச வேண்டும், அதான் பேச வைக்கிறேன். தகுதியற்ற எனக்கு தேவன் பாராட்டின அன்பு, தயவு. எத்தனை பேருக்கு இப்ப புரிகிறது? அதுதான் கிருபை. இரக்கம். இப்ப சொல்லுங்க, இது மொத்தமா ஒரு பேர் வச்சா அன்பு. தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இப்போ இந்த வார்த்தையை நாம் பலமுறை படித்து விட்டோம். நாம் அவரில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் முந்தி நம்மில் அன்பு கூர்ந்தபடினால் நாம் அவரில் அன்பு கூறுகிறோம். நாம் அன்பு கூறவில்லை. எத்தனை பேர் சொல்றீங்க இயேசுவை நான் தான் கண்டுபிடிச்சேன்? அவர் நம்மில் அன்பு கூர்ந்து நமக்கு அவரை வெளிப்படுத்தினார். நாம் சொன்னதெல்லாம் வாங்கப்பான், அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸியா வேலையை பார்த்துட்டோம். ஆமாப்பா நீங்க வேணும்பா, அவ்வளவுதான். ஆனா அவர் வெளிப்பட்டார், அவர் தன்னை கொடுத்தார், அவர் தன்னை வெளிப்படுத்தினார். அப்படித்தான் அன்பு வெளிப்பட்டபடியினால் நாம் இப்பொழுது அவரில் அன்பு கூறுகிறோம். என்னென்றாய் கவனிங்க, சட்ட திட்டத்தை கொடுத்து கீழ்ப்படி என்றால் யாரும் கீழ்ப்படிய முடியாது. ஆனால் சட்ட திட்டத்தை கொடுத்தவரே அதை நிறைவேற்றும்படியாக தன்னையே தாழ்த்தி நம் பலவீனங்களை சுமந்து நாம் செய்ய முடியாததை அவர் செய்து காட்டி அன்பு கூர்ந்தாரே. இப்பொழுது என்னை விசுவாசித்தால் நீ பரிசுத்தமாகிறாய், என்னை விசுவாசித்தால் நீதிமானாக்கப்படுகிறாய் என்று சொல்லி இலவசமாக அவ்வளோ பெரிய இரக்கத்தை காட்டினபடினால் தான் கிருபை வெளிப்பட்டது. இன்று அதனால்தான் அவரில் நாம் அன்பு கூறுகிறோம். என்னை கவனிங்க, இன்னைக்கு பைபிளை படிக்க முடியல. நம்ம லைஃப் தான் பொதுவாய் பேசுகிறேன். இது வேற என் லைஃப்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரு பிரமிப்பாக இருக்கிறது. விளக்கம். இந்த பாவத்தை பற்றி பேசும்பொழுது என்னையே ஒப்பிட்டு பேசுவதில் பலருக்கு இப்படி நினைப்பு இருக்குது. ஓ பாசமா பல கோளாறுகளில் இருக்கிறார்கள் போலும். வெளிச்சத்தின் மக்கள் நன்றாய் கவனியுங்கள். உங்களை சொல்ல விரும்பாமல் நான் என்னை சொல்லுகிறேன். அநேகருக்கு அதில் வேறு நினைப்பு. நன்றாய் கவனிக்க வேண்டும். நாம் எல்லாருக்கும் இருக்கிற விஷயம், எனக்கு வேதம் படிக்க மனதில்லை, ஓடவில்லை, ஜெபம் செய்ய முடியவில்லை என்று நாம் அங்கலாய்க்கிறோமே. விஷயம் என்ன தெரியுமா? அன்பு இல்லை, அவ்வளோதான். ஏன் நீங்கள் குழப்பிக் கொள்ளுகிறீர்கள்? பிசாசுதானோ, மாந்திரிக கட்டோ, யாராவது வச்சு சாப்பிட கொடுத்துட்டாங்களோ? இதெல்லாம் வேண்டாம். அவர் தான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் நமக்காக. இப்போ கவனிங்க, நிறைய நேரம் இதெல்லாம் நம்ம வியாக்கியானப்படுத்துகிறோம், அதில் விருப்பம் கொள்ளுகிறோம். ஏனென்றால் நமக்குள் இருக்கிற பிரச்சனை நாம் அறிய விரும்புவதும் இல்லை, அறிந்தாலும் ஒத்துக்கொள்வதில்லை. ஜெபிக்க முடியலன்னா அன்பில்லை. ஆண்டவரை நேசித்து பாருங்கள், ஜெபம் தன்னால வரும். ஆண்டவரை நேசித்து பாருங்க, ஒபே பண்ண முடியும். பைபிள்ல எழுதி இருக்கிற காரியங்களை நான் ஃபீல் பண்றனால ஒபே பண்ணல. நல்லா கவனிங்க, எனக்கு ஒபே பண்ணணும் தோன்றுகிறது, அதனால கீழ்ப்படியல. அவர் என்னில் முந்தி அன்பு கூர்ந்ததை நான் அனுபவிக்கிறபடியினால் அவரில் நான் அன்பு கூறுகிறேன். எப்படி அதை காட்டுகிறேன்? அவர் சொன்னதை செய்து காட்டுகிறேன். கடினமாய் தெரிந்தாலும் கீழ்ப்படிய ஒப்புக்கொள்ளுகிறேன். தெரியுமா? அன்பு. தேவன் மேல் இருக்கிற அன்பு தாங்க எவ்வளோ பெரிய பிரமாணத்தையும் கை கொள்ள மனதை கொடுக்கிறார். அன்பு இல்லாமல் நீங்கள் கீழ்ப்படிய முடியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. சிம்பிள் தியரி. அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ கவனிங்க, தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ, யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் மேல அன்பு வைத்து விட்டால் அவரே சொல்லுகிறார், அவன் என்னால் அறியப்பட்டிருக்கிறான். ஓ, ஊழியத்தை விட மேலானது. எத்தனை பேருக்கு புரிகிறது? நீங்க ஆண்டவர் மேல அன்பு வைத்து எதையும் செய்து பாருங்களேன், ஆண்டவருக்கு அந்த ஊழியத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உண்மையா இல்லையா? சொல்ற பேச்சை கேட்கறதே இல்லை. அப்புறம் அப்பா அப்பான்னு கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? கர்த்தாவே 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 கர்த்தா, இயேசு ரத்தம் ஜெயம். இது வேற நிறைய பெண்மணிகள் பேசுவார்கள். இயேசுவின் ரத்தம், அடேங்கப்பா, இயேசுவின் ரத்தம் ஜெயம்னா என்ன அர்த்தம்? ரத்தத்தால் ஜெயிக்கிறோன்னு அர்த்தம். அப்புறம் என் பாவத்தில் விழுந்தோம். நான் பார்த்துருக்கிறேன் சில ஆட்களை, அதனால தான் சொல்லுகிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம் எதுக்கெடுத்தாலும் வரும் பாருங்க. வாயில்
பார்த்தா வாழ்க்கையில் இல்லை இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை. ஆல் அவுட்டு, செத்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க. பார்த்தேன் உண்மையா, எதுக்கு எடுத்தாலும் இயேசு ரத்தம் செய்யும். ஸ்தோத்திரம் வேற போடும். நிறைய பேர் ஸ்தோத்திரம் போடுறாங்க, அர்த்தமே இல்லாத ஸ்தோத்திரம். தெரியுமா உங்களுக்கு? முன்னாடி இருக்கிற ஆளை தெரியவே தெரியாது, ஸ்தோத்திரம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது என்ன சொல்லுகிறேன், தாழ்த்தி வந்து ஸ்தோத்திரம் சொல்ல தெரியாத நபர்கிட்ட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு புரிகிறது? சொல்லாதீங்க. அன்பில் பயம் இல்லை தெரியுமா? எத்தனை பேருக்கு புரிகிறது? ஒரு ஆளை பார்த்தாலே திருப்பிக்கிட்டு போகிற ஆட்கள் பயந்த ஆட்கள். புரியுதா உங்களுக்கு? கம்பீரமான ஆட்கள் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? கோழைகள் என்று அர்த்தம் பைபிள் படி. ரொம்ப பயம் உங்களுக்கு. ஷை டைப்புன்னு மட்டும் சொல்லாதீங்க. நான் இந்த ஷை டைப்பையும் பார்த்துட்டேங்க. அவங்க எப்போ வேலை செய்வாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். ஷை டைப்லாம் வேற, அவங்க ரகசியத்தில் பலமாக வேலை செய்வாங்க. ஐயோ, பயந்த மக்களை பற்றி வேதம் சொல்லுகிறது, அன்பில் பூரணப்பட்டவர்கள் அல்ல. பூரண அன்பு நமக்கு வசனம் தெரியும். பயத்தை அப்புறம் ஏங்க உங்களுக்குள்ள பயம் என்று ஆண்டவர் கேட்கிறார். பூர்ண அன்பு இருந்த பயம் எங்கே இருக்குன்னு கேட்கிறாரே. நம்ம அநேக முறை அன்பில் குறைவுபட்டபடினால் தானே பயம் ஆட்கொள்ளுகிறது. சாட்சி கொடுக்க ஏன் பயம்? கேட்டு பாருங்க. எல்லாவற்றுக்கும் ஆன்சர் வருது. ஊழியம் செய்ய ஏன் பயம்? அன்பு இல்லை. தேவனிடத்தில் அன்பு வைத்து பாருங்க, சாட்சி தன்னால் வரும். புரிகிறதா உங்களுக்கு? பயம் இருந்தாலும் வரும். பயம் புறம்பே தள்ளப்படும். உங்களுக்கு விஷயம் புரியணும். பயம் இல்லாமல் போன பிறகு ஊழியம் செய்வேன் என்று யாரும் இங்கே ஊழியம் செய்ய வரவில்லை. பயத்தின் மத்தியிலும் ஊழியம் நடக்கும். ஏனென்றால் தேவன் மேல் வைக்கிற அன்பு மனுஷரையும் நேசிக்க வைக்கிற அன்பு. அதனால் அவர்களுக்கு செய்கிற ஊழியத்தை தேவனுக்காக செய்கிறபடினால் நிற்க வைக்கிறது. என்னங்க, ஏன் ஒருவரை ஒருவர் கண் வைத்து பார்த்து பேச முடியவில்லை? பயம். எதனால் வந்த பயம்? அன்பு இல்லை. அன்பு குறைவுபட்டவர்கள் கசப்பில் ஜீவிக்கிறார்கள். கடந்து போய் சந்திக்க மறுக்கிறார்கள். இறங்கி போய் தாழ்த்தி அவர்களால் அவங்களிடத்தில் பழக முடியவில்லை. காரணம் அன்பு இல்லை. எல்லா விஷயமும் அடக்குங்க. ஆண்டவர் சொன்னதை இப்போ நான் கவனிக்க வேண்டும். ஒரு காலம் நான் உங்களை அறியவில்லை. தேவனோடு நடக்கிற வாழ்க்கை என்பது அன்பின் வாழ்க்கை. அதனால் வருவதுதான் கீழ்ப்படிதல். என்னை பார்த்து கொண்டிருங்கள். இப்பொழுது முக்கியமான குறிப்புக்குள் போய் கொண்டிருக்கிறோம். எதை கவனிக்கிறீர்கள்? தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டான். நல்லா கவனிங்க. நான் தேவனால் அறியப்பட்டிருக்கிறேனா என்பது மிக முக்கியமான கேள்வி. நான் தேவனை அறிந்திருக்கிறேன் என்பது நான் பேசுகிற பேச்சு. ஆனால் தேவன் பேசுகிற பேச்சு என்பது வேறு. இந்த பிள்ளையை நான் அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? இந்த பிள்ளை என்னில் நேசமாக இருக்கிறாள், நேசமாக இருக்கிறான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? என் கற்பனைகளை கை கொள்ளுகிறாள். அன்பு இருக்கிறவங்க தாங்க கற்பனைகளை கை கொள்ள முடியும். நீங்கள் சொல்லாதீங்க இந்த வசனத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல, எனக்கு கீழ்ப்படிய முடியல என்றால் எல்லா வசனங்களும் பொருந்தும். நன்றாக கவனிங்க. சில பிடித்த வசனங்கள், சில பிடிக்காத வசனங்கள் என்றே இல்லை. அன்புக்கு அப்படிப்பட்ட பிரிவினைகள் இல்லை. அன்புதான் கீழ்ப்படிய வைக்கிறது என்று சொன்னேன். இப்போ எவ்வளோ கடினமான உபதேசமும் லகுவாய் மாறுகிறதே. நீங்கள் என்னிடத்தில் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். உறவின் வார்த்தை குரு சிஷ்ய வார்த்தையை தாண்டினது. இளைப்பாறுதலை கொடுத்த நான், உன்னை நேசித்தபடினால் உன் வாழ்க்கையை லகுவாக்கின நான் என்பதை நீ அனுபவிக்கிற பிள்ளை என்றால் கர்த்தர் கொடுக்கிற நுகத்தை லகுவாய் ஏற்றுக்கொள்வாய். ஏனென்றால் அவரை விட்டால் இளைப்பாறுதல் ஏது? பேதுரு சொன்ன வார்த்தையின் இன்னொரு அர்த்தம், உம்மை விட்டு நாங்கள் எங்கே செல்லுவோம் ஆண்டவரே. அதுதான் அர்த்தம். ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே என்றால் என்ன அர்த்தம்? என் லைஃபுக்கு மீனிங்கை நீங்க தான்ப்பா பேசுனீங்க. என் கண்களுக்கு வெளிச்சத்தை நீங்க தான்ப்பா கொடுத்தீங்க. நம்பிக்கையற்ற வாழ்க்கை நம்பிக்கையை நீங்க தானப்பா காட்டுனீங்க. உங்களை விட்டு நாங்கள் எங்கே போவோம்? அதுதான் அர்த்தம். வேற ஏதோ படிக்கிறதுக்காக படித்த ஒரு வார்த்தையின் வார்த்தை அல்ல. என்னை பாருங்கள், இது அறிவு. வேறொன்று வருகிறது. எப்படி தேவனால் அறியப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேருக்கு தெரிந்து கொள்ள விருப்பம்? ஆமென். இது ஒரு வார்த்தை. அன்பு, அன்பு, அன்பு. அன்பினால் வருகிற கீழ்ப்படிதல், அன்பினால் வருகிற கற்பனைகளை கை கொள்ளுதல், எல்லாம் இணைப்பு. நீங்க எங்கே வேண்டுமானாலும் வாசித்து பாருங்கள், ஒத்து போகிற வார்த்தைகள். 1 கொரிந்தியர் 13 அடுத்த வார்த்தை. எத்தனை பேருக்கு தெரியும்? இதுவும் சாப்டர், அன்பின் பகுதி.
ஆமே, இதுவும் அன்பு தான். ஓ, அப்போ இந்த இடத்துல அந்த அறிவு வர வேண்டும் அல்லவா? எத்தனை பேருக்கு இப்போ இணைப்பு புரிகிறது? அன்பை பற்றி ஆண்டவர் பேசுனா அறிவை பற்றியும் பேசுகிறார். அறிவு வருகிற இடத்துல தான் உறவும் வருகிறது. எத்தனை பேர் புரிந்து கொண்டு இருக்கிறது? நான் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சும்மா சொல்ல வருகிறது இல்லை. இது உறவின் வார்த்தை, மூளை அறிவின் வார்த்தை அல்ல. ஓ, இப்போ 1 Corinthians 13 அநேகமாய் அன்பை பற்றி பேசியிருக்கிறது. எல்லாரும் ஒரு 2 நிமிடம் தான் ஆகும். வாசித்து விடலாமா? ஏன்னா படிக்காதவங்களும் படிக்கலாம் பாருங்க. அல்லேலூயா. எல்லாரும் சத்தமாக வாசிக்கலாம். 1 Corinthians 13. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அப்போ என்ன செய்யணும்? கொஞ்ச நேரம் சத்தத்தெல்லாம் நிறுத்திட்டு அன்பை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கலாம்ல. ஜெபம் வருமா வராத? இப்போ தேவையற்ற வார்த்தையெல்லாம் பேசி ஜெபத்தை பண்ணி கொண்டு இருக்கிறோம். சரியானதை பேச தேவனே சொல்லி தருகிறார். நீ சும்மா பேசுகிறதை நிறுத்தி விட்டு தூதர்கள் பாஷை கூட பேசாதம்மா. உள்ளத்தில் ஏகப்பட்ட கசப்பு இருக்கு. சகோதரத்துவத்திலே ஸ்நேகம் இல்லை. பரிசுத்தம் என்ற வார்த்தை தூரமாக இருக்கு. ஆண்டவரோட நடக்கிறோம் என்ற நம்பிக்கை விட்டு போனது போல இருக்கு. கர்த்தருக்கும் எனக்கும் இடைவெளி வந்தது போல இருக்குன்னா நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நீ சத்தமிடுகிற வெண்கலம் போல ஓசையிடுகிற கைத்தாளத்தை போல இருக்காம அர்த்தமுள்ள ஒரு ஆளாக இருக்க வேண்டும் என்றால் அன்பு வேண்டும். ஜெபம் வருமா வராத? இப்போ அப்பா என்னால் முடியலப்பா, உங்கள் அன்பை கொடுங்கப்பான்னு கேட்க வாய் திறக்க முடியாதுங்க. இது ஒரு ஜெபங்க. ஆமே, எவ்வளோ ஈஸியாக ஜெபம் பண்ணல. இப்போ புரியுதா உங்களுக்கு? பைபிளை படித்து பாருங்கள், ஜெபம் வரும். இப்போ இப்படி ஒரு ஜெபம் பண்ணி விட்டாயிற்று. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்கள், இங்கே சத்தத்தையே காணவில்லை, சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டா நான் உங்களை அறியவில்லை. நான் ஒன்று இல்லைன்னா அவரையே என்ன அறியணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், பயங்கரமான ஆள் விசுவாசத்தில். எத்தனை பேருக்கு விசுவாசியே புரிகிறது? மலையே பேர்த்து விட்டுருவாங்க. பயங்கர அச்சீவ்மெண்ட்டில் இதெல்லாம். மலையே பேர்க்க முடியும் இவங்களால். இவர்களால் உடைக்க முடியாத தடைகளே கிடையாது. அவ்வளோ விசுவாசம். சகல அறிவையும் அறிவார்களாம் அப்படின்னு எவ்வளோ பெரிய கிஃப்ட்ஸ் பாருங்க இவங்க லைஃப்லலாம். ஒப்பிட்டு பார்க்க முடிகிறதா? மத்தேயு 7. வரங்கள் சகல அறிவையும் அறியலாம், சகல ரகசியங்களையும் அறியலாம். இவளுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை என்ற அர்த்தம். அவ்வளோ வல்லமையான வாழ்க்கை வெளிப்பிரகாரமாய், ஆனால் உள்ளத்தில் எத்தனை பேருக்கு புரிகிறது? உள்ளத்தில் அன்பு இல்லை. நல்லா கவனிங்க. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நம்ம லைஃபோட ஆசிட் டெஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில். எல்லாம் நல்லா போகும்போது இருக்கிறதில்ல குணாதிசயம். எத்தனை பேருக்கு புரிகிறது? வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை, இன்னொருவரோடு பிரச்சனையே இல்லை, சபையிலும் வீட்டிலும் வெளியிலும் எல்லாம் அடக்கம். எல்லாம் நன்றாய் போகும்பொழுது வெளிப்படுவதல்ல குணாதிசயம். முட்செடியில் அத்திப்பழம் வராது, திராட்சை பழம் வராது. அதுபோல் திராட்சை செடியில் திராட்சை பழத்தை தவிர வேறொன்றை பறிக்க முடியாது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எந்த சீசன்லேயும் ஒரே மாதிரி தான் பழம் வரும். ஐயோ, நேற்று திராட்சை பழம் இருந்தது, இன்னைக்கு முள்ளா இருக்கிறதே. புரிகிறதா? போங்க, நேற்று நல்லா இருந்தேன், இன்னைக்கு சும்மா இல்லாமல் வந்து நோண்டிட்டாங்க. எல்லாம் செய்வாங்கங்க, நல்லா இருக்கிறவங்கள தான் செய்வாங்கங்க. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? பழமரத்துக்கு தான் கல்லடின்னு உலகத்தில் சொன்னால் நீங்கள் சொல்லுவீங்க. சும்மாவா போய் கல்லெடுத்து அடிச்சுட்டு இருப்பாங்க மரத்தை? அவங்க தலையில் தான் விழும். ஆனால் பழத்தை பார்த்து அடிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அது விழணும். மரம் அப்படி தான். நல்ல கனி இருக்கிற மரம்லாம் வாங்கி கட்டும், ஆனால் கர்த்தரோட ஒட்டும், அது வெட்டப்படாது. இப்போ நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அப்படித்தான். ஏங்க என்கிட்ட இப்படி பண்ணிட்டு போறாங்க, நாங்க என்னங்க செஞ்சோம், என் முகத்தை பார்த்தா எப்படிங்க தெரியுது? அதுதாங்க எனக்கும் தெரியலைங்க. சும்மா இருக்கிற ஆள் அப்படிதான் செய்வாங்க. சும்மா இருக்கிற ஆள் என்ன அர்த்தம்? கர்த்தரோடு இருக்கிறாங்க சும்மா.
எத்தனை நாள் இப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் ஃபேமஸ் ஆகிருக்கான்னு தெரியுமா பிசாசு? சும்மா இருந்திருப்பாங்க, ஆண்டரோட ஃபேமஸ் ஆக்கி விட்டுருப்பான். கடைசியில் பார்த்தா அவ்வளோ அடி அவனுக்கு. உண்மையான ஃபேமஸ் மக்களாக அவங்க தான் நிற்பாங்க. யோசிப்பா, அவன் பாண்டு இருந்திருக்கலாம்ல, ஏன் போய் நோண்டணும்? எத்தனை பேருக்கு புரியுது? போத்திபார் மனைவியை சும்மா விட்டுருக்கலாம்ல, அவன் சும்மா இருந்தா சங்க ஊதி கெடுத்த மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா போய் கிளப்பி விட்டு அவங்கள ஏதோ கேஸை போட்டு இவரை கோர்ட்டுக்கு அனுப்பி ஜெயிலில் போட்டு, எதுக்கு இந்த வாட்டு? கடைசியில் வேட்டு பிசாசு. எத்தனை பேருக்கு புரியுது? இப்படி தான் சும்மா இருக்கிறனால ஃபேமஸ் ஆக்கிடுவான், உண்மையாகவே ஆகிடுவாங்க. நீங்கள் கர்த்தரோட நடந்தால் தான் இந்த ரகசியம்லாம் வெளிப்படும். இதில் பார்த்தா இவங்க ரகசியங்கள்லாம் அறிந்தவங்க. அவங்கக்கிட்ட போனீங்கன்னா அப்படியே புட்டு புட்டு வச்சுருவாங்களாம். புட்டு தான் கொடுப்பாங்க. இதுக்கு ஒரு கூட்டம் போகும் சபையை விட்டுட்டு. போய் வெளிச்சம் வாங்கிட்டு வர்றதுக்கு. நான் கேட்கிறேன், வசனம் தெளிவாக சொல்லுகிறது. இவ்வளோ ரகசியம் அறிந்தாலும் அன்பு இல்லை. நான் நன்றாய் கவனிக்க, நான் பேசும்போது ஒருபட்சமாக பேசவில்லை. ஏனென்றால் நானும் வரங்களில் செயல்படுகிறாள். நன்றாய் கவனிக்கணும். அவங்க கேரக்டரை பாருங்க, கனியை பாருங்க என்ற வசனம் சொல்லும் பொழுது நான் கேள்விப்பட்ட ஒரு காரியங்கள் எல்லாம் உண்டு. அவங்க போனவுடனே ஒரு 10 நிமிஷம் திட்டுவாங்களாம். எப்படி? போனவுடனே 10 நிமிஷம் பயங்கரமாக திட்டுவாங்களாம். அப்புறம் வெளிப்பாடு வருமா? அதுக்கு கூட்டம் போகுது. திட்டதெல்லாம் விட்டுறணும் சிஸ்டர், அப்புறம் சொல்றத கவனிக்கணுமா? நுழையும் பொழுதே அவங்க பார்ப்பாங்க ஒரு பார்வை, அதில் ஒரு ரெவலேஷனே வரும். அடுத்தது என்ன வரும் கரெக்டாக நான் சொல்ல முடியும். ஃபோன் கால்லையாவது வரும். நான் உங்களை பார்த்த போது ஒரு கட்டை பார்த்தேன், ஜெபிக்கணும், உங்களுக்கு உபவாசம் போடணும், நான் ஜெபிக்கணும், நீங்கள் கூட்டிட்டு வாங்க. எப்படி? எத்தனை பேருக்கு புரியுது? அன்பே இல்லை, அன்பே பார்வையிலே இல்லை. அப்புறம் எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது? எத்தனை பேருக்கு புரிகிறது? ஐயோ, பிசாசு எவ்வளோ அன்பா பார்த்தாலும் அன்புன்னு நினைக்க முடியுமாங்க? என்னைக்கா பிசாசு பார்த்துருக்கோமாங்க? அட நீங்க போங்க, வீட்டிலே இருக்குதுன்னு சொல்லுவீங்க. கண்கள் காட்டிவிடும். அவன் ஏவலை ரொம்ப அன்பா பார்த்தான், ஏவல் நினைச்சிட்டு இருந்தாங்க பாவம். அவன் என்னென்ன லெவலில் மாற்றினான் பார்வைன்னு ஆண்டவர் தான் பார்த்தார். எத்தனை பேருக்கு புரியுது? ஐயோ, அதெல்லாம் நம்ம நடிக்க முடியாது, பகுத்தறிவில் தான் பார்க்கணும். எத்தனை பேருக்கு புரிகிறது விஷயம்? இங்கே பாருங்க, இவ்வளவு அறிவு. ஐயோ, இந்த வசனங்கள்லாம் இப்படி படித்து பார்த்தா ஜபம் வராது. ஜபம் பண்ணுவதற்கு எரிபொருள் அவசியம். எரிபொருள் தேவனுடைய வார்த்தை. விறகுக்கு நம்ம எண்ணெயை ஊற்றுகிறது போல, நெருப்பை பற்ற வைக்கிறது போல, வார்த்தை இல்லாமல் ஜபம் ஓடாது. அன்பு, அன்பை பற்றியே இவ்வளோ இருக்கு. இதெல்லாம் இல்லாமல் நம்ம ரகசியத்தை அறியணும், அறிவை அறியணும், ஜெபம் பண்ணி வரங்களை வாங்கி கொண்டாலும் அன்பை விட்டு விடுகிறோம். சில நேரங்களில் அன்பை நாம் கவனிக்காமல் போய் விடுகிறோம். என்ன நடக்கிறது? நான் ஒன்றும் இல்லை. இப்பொழுது கவனிங்கள், அது மாத்திரம் வாசிக்கலாம், எல்லாம் விரைவா வாசம். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அடேங்கப்பா, அன்பு இல்லாமல் இத்தனையும் செய்யலாம். உங்களுக்காக அடேங்கப்பா பச்சை குத்திக்கிட்டார். அன்பு சொல்ல, நீ தீ குளிச்சாலுமே அன்பு இல்லைன்ட்டாங்க. யாருக்காக யாரோ சாவறாங்க, அன்பே இல்லைன்ட்டார். அன்பு இருந்தால் வாழ்ந்து காட்டணும். எத்தனை பேருக்கு புரியுது? எனக்கு நெருங்கின உறவு தற்கொலை செய்து மரித்து போனார் கணவர், இள வயதில், சிறிய பிள்ளையை விட்டுட்டு. இன்றைக்கு அவங்களால மன்னிக்க முடியல அவரை. ஏன் தெரியுமா? கஷ்ட நேரத்தில், கடன் பிரச்சனையில் தான் எஸ்கேப் ஆனால் போதும் என்று சொல்லி தற்கொலை செய்து கொண்டார். மறுநாளே பதில் வந்தது வீட்டை தேடி. மனுஷன் இல்லை, மனைவியும் பிள்ளையும் இன்னைக்கு தனியாக வளர்ந்துருக்கிறாங்க. கவனிங்க, அவங்களுக்கு இருக்கிற அங்கலாய்ப்பு, மனபாரம், கசப்பு என்ன தெரியுமா? அவர் என் மேலே அன்பாக இருந்தார்னு என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எழுதி வைத்து போனார், நான் நேசிக்கிறேன், பிள்ளையை நேசிக்கிறேன். என்ன பிரயோஜனம்? நான் உன்னை சொல்லுகிறேன், இந்த தத்துவங்கள் எல்லாம் மனுஷ ஞானத்தில் வரவில்லை என்று. இது மனுஷ தத்துவமும் அல்ல. அன்பு இருந்தால் வாழ்ந்து காட்டணும், செத்து காட்டக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரிந்தது? டூ இட். செத்து காட்டுறதெல்லாம் அன்பு இல்லை.
ஆண்டவர் சொல்லிவிட்டேன், சரீரம் சுட்டரிக்கப்படக்கூட நீ கொடுக்கலாம், அன்பு இல்லாமல் கூட செய்ய முடியும். ஆனால் அன்பு இருக்கிறவங்க வாழ்ந்து காட்டுவார்கள். கஷ்ட நேரத்தில் உங்கள் குடும்பத்தை விட்டுட்டு ஓடுவது அன்பு அல்ல, குடும்பத்துக்காக நிற்பது அன்பு. நான் மறைத்தா போதும், என் வாழ்க்கை முடிந்தால் போதும் என்று நினைப்பது அன்பே அல்ல. ஏனென்றால் அது பிசாசின் யோசனை. உன் வாழ்க்கையை முடித்துக்கொள் என்று சொன்னது பிசாசு, தெய்வம் அல்ல. நன்றாக கவனிங்க, அப்பா எவ்வளோ அழகாக சொல்லி தருகிறார். இவ்வளவு நடக்கலாம், அன்பு இல்லாமல் ஒரு மனுஷன் செய்ய முடியும். இப்போது எல்லாரும் நான்கிலிருந்து சத்தமாக, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசி, சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஓடிப்போம், இல்லை ஒழிந்து போம். அது எனக்கு புரிந்தது. இதிலையும் நிறுத்தி வாசித்தால் தான் ரெவலேஷன் வரும். குறைவானது ஓடி போகும் என்றால் திரும்பி வந்துவிடும். ஆனால் நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போ. ஹல்லேலூயா. அப்பா மாற்றினால் அப்படி தான் மாற்றுவா. நாம் குறைவையும் நிறைவை வச்சு டீல் பண்ண வேண்டாம். எதன் எனக்கு புரியுது. ஐயோ நான் அவ்வளோ குறைவாக இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்கு ஆண்டவரே அப்படின்னு அங்கலாய்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறா, என்னை விடு மகனே, என் அன்பை உனக்குள்ளே எடுத்துக்கோ மகளே, நான் வந்துட்டேன்னா எல்லாம் ஓடிடும்னு சொல்லலை, ஒழிஞ்சிடும்ட்டார். நீ குறைவு குறைவுன்னு சொன்னது எல்லாம் ஒழிந்து விடும். உன்னால் முடியல, கோபம் ஜாஸ்தியாக வருது, அதுக்கு ஒரு ஜெபம் ஒரு மணி நேரம் பண்ணியிருப்போம். கடைசியில் எந்திரிச்சோடனே கோபம் வந்துடும் நமக்கு. இவ்வளோ ஜெபம் பண்ணிவிட்டு வேலையை திட்டிருப்போம் வெளியில் போய். எத்தனை பேர் புரியுது? அதில் இன்னும் குறைவு, மறுநாள் அதுக்காக ஜெபமே பண்ண மாட்டோம். இவ்வளோ பண்ணி என்னாச்சு, மோசமாக தான் போகுது நிலைமை. எத்தனை பேர் புரியுது? மன்னிக்கணும் ஆண்டவரே, மன்னிக்கணும், கசப்பாக இருக்கு ஆண்டவர், கசப்பாக இருக்கு, இன்னும் கசப்பு தலையில் கூடிக்கிட்டே இருக்கும். இந்த கசப்புன்னு சொல்கிற அளவுக்கு எப்படி இனிப்பு வரும்? வராது. அப்போது அப்படியெல்லாம் ஜெபம் செய்து நாம் போராடுகிற மக்கள் தான். ஆண்டவர் சொல்லுகிறார், குறைவையே வைத்து அங்கலாய்க்காமல் ஒன்றை ஒத்துக்கொள்ள வேண்டும். நிறைவானது வரும் பொழுது குறைவானது, அப்போ நிறைவு எங்கே இருக்குன்னு படித்துக்கொள்ள வேண்டும் அல்லவா? அப்போ கேட்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, அப்பா உங்கள் அன்பை கொடுங்க, ஏனென்றால் நான் ஒன்றுமில்லை, எனக்கு ஒன்றுமில்லை அப்படி சொன்ன எவ்வளோ நல்லா இருக்கு. அப்படின்னா ஒத்துக்கொள்ளுகிறோம் என்று அர்த்தம். எனக்கு அறிவு இருக்கு ஆண்டவரே, ஆனால் அறிவு குறைவுள்ளது ஆண்டவரே. நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன் ஆண்டவரே, தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது ஆண்டவரே. நான் எவ்வளவோ கொடுக்குறேன் ஆண்டவரே, ஆனால் அன்பில் முழுமையை செயல்பட முடியவில்லை ஆண்டவரே. ஏனென்றால் கொடுத்ததுக்கு நன்றியே இல்லைன்னா என் அன்பு போய்விடுகிறது ஆண்டவரே. ரொம்பலாம் நம்ம என்ன சொல்ல வந்தது, அதான் அன்பு தற்பொழிவை ரொம்ப பொழிவெல்லாம் போடாதீங்க. நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா ஆண்டவரே, கொடுக்குறேன் ஆண்டவரே, பாருங்க ஆண்டவரே, புரிஞ்சுக்கவே இல்லை ஆண்டவர். அவருக்கு புரியாத மாதிரி, நமக்கு நம்மை பற்றி புரியவில்லை, அதுதான் பிரச்சனை. எத்தனை பேர் புரியுது? இதுக்கு ஒரு மணி நேரம் ஜபம், கொடுக்கறதுலையும் குறைவு வந்துடும். அதுக்கப்புறம் எதுக்கு இவங்களுக்கெல்லாம் கொடுத்து வேஸ்ட், இனி கொடுக்கவே. நமக்கு அப்படி மற்றவங்க நினச்சாங்கன்னா என்ன வருது? என்னைக்கே போயிருப்போம். நம்மை பொறுத்து கொண்டதுனால தான் இன்றைக்கு வாழ்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம நினைக்கிறோம் நம்ம மற்றவங்களை பொறுத்து கொண்டோம், அதே சமயம் மற்றவங்க நம்மை பொறுத்து கொண்டது நாமும் வாழ்கிறோம். நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும், மன்னிக்கப்பட்டதுடைய பலனை எத்தனை பேர் ருசித்துருக்கோம்? Sometimes you ask for forgiveness and that person is not willing to forgive you. Think about that condition. கஷ்டம் இல்லை? அப்போ மனப்பூர்வமாய் தேவன் மன்னிக்கிறதை உணர்கிற அனுபவிக்கிற பிள்ளை என்றா ஏன் மற்றவங்களை மன்னிக்க கூடாது? அன்பு இல்லை. அப்போ எனக்கு ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லைன்னு சொல்லி வாங்கி கொள்ள வேண்டுமா அல்லவா? சிம்பிள்ங்க ஜெபமெல்லாம். நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு பல முறை போதகர் சொன்னது தான் இது. 1 கொரிந்தியர் 13 மனப்பாடம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நான் ஒன்று இல்லைன்னு என்று உணர்ந்தால் அல்லவா நான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்டவர்கள் அல்லவா கேட்கிறார்கள். கேட்டு பாருங்க என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். இன்றிலிருந்து டிசம்பர் வரைக்கும் வைத்துக் கொள்ளலாமே, ஏதாவது ஒன்று மாறாது, ஒரு குணம் மாறாது. திடீர்னு உங்களுக்கே தெரியும், ஐயோ நான் ரொம்ப சாந்தமாயிட்டு இருக்கிறேன். கார்னிவலுக்கு கடைக்கு போவீங்க, கறி கிடைக்காட்டாலும் உங்களுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். போயிட்டு போகுது கபாப், ஸ்தோத்திரம். சின்ன விஷயங்கள் உண்மையா இல்லையா? பக்கத்தில் இருக்கிற ஆள் நமக்குரியதை சேர்த்து வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருதயத்தில் உள்ள அமைதி, சின்ன சின்ன விஷயங்கள். நான் கேட்குற ஏதோ ஒன்று மாறாது நம்ம வாழ்க்கையில். என்ன நிறைவானது வரும், குறைவானது ஒழிந்து போ, ஓடி போகாது, ஒழிந்து போ.
எனக்குள்ளே இருக்கிற விஷயம்லாம் ஒழியணும். அதுக்கு ஒரே ஒரு வழி, அவருடைய நிறைவு வர வேண்டும். இப்போ பாருங்கள், வல்லமையான வசனங்கள். இப்போ நான் பேச வந்ததை நீங்கள் மறந்து விடக்கூடாது. நாம் எப்படி தேவனால் அறியப்பட்டிருக்கோம். நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு கனி அற்ற வாழ்க்கை, குணமற்ற வாழ்க்கை, சித்தமற்ற வாழ்க்கை, இணைப்பு பரிசுத்தமற்ற வாழ்க்கை என்றால் அன்பற்ற வாழ்க்கை. அன்பு இருக்கிறது என்றால் பரிசுத்தம் இருக்கும். என்ன அர்த்தம்? அன்பாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறார்களே, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறார்கள், தேவனில் நிலைத்திருக்கிறார்களே. அப்போ தேவன் இருப்பது போல் நாமும் இருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்கிறீர்கள். எத்தனை பேருக்கு புரியுது? சிம்பிள். எல்லாருக்கும் சிம்பிளாக இருக்குதா? இதெல்லாம் எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது? ஆமென். என்ன இவ்வளோ கஷ்டமாக பார்க்குறீர்கள்? உங்களுக்கு இதெல்லாம் சிம்பிளாகவே தெரியலையா? எனக்கு ஆண்டவர் கொடுத்தா போதுன்னு அவர் ரெடியாக இருக்கிறார். நான் கேட்கறது இல்லை, பிரச்சனை அதுதான். ஏன்னா நம்ம ஜெபமெல்லாம் சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டு இருக்கிறது, குறிப்பிட்டு வரவில்லை. வந்தால் தேவன் தர ஆயத்தமாக எழுதி வைத்திருக்கிறார் ஏற்கனவே. இப்பொழுது கவனிங்கள், ஓடி போகும் என்று வரவில்லை, ஒழிந்து போகும். 11, 12, 13 அடுத்த பக்கம் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். சிலர் திருப்பவே இல்லை. நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவைகளை ஒழித்து விட்டேன். எப்படி ஒழித்து விடுவது? சின்ன பிள்ளை மாதிரி இன்றைக்கும் சில பேருடைய வாழ்க்கை. கொடுக்கலனா, கிடைக்கலனா, நடக்கலைனா. எத்தனை பேர் புரியுது? குழந்தை இதெல்லாம் குழந்தை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் சொல்லாதீங்க நான் குழந்தையாக இருந்தால் தான் பரலோகம் போவேன்னு. சொல்ல வந்தீங்களா? ஐயா தெரியும் எனக்கு, நான் குழந்தையாக இருந்தால் தான் பரலோகம் போவேன். இந்த டைலாக்லேயே சில பேர் இன்னும் குழந்தையாக இருக்கிறாங்க. ஆண்டவர் குணத்தில் குழந்தையாருன்னு சொல்லு. நல்ல குணத்தில்னா இன்னசென்ஸ் லெவல், அதெல்லாம் கான்டெக்ஸ்ட்டை விட்டு திருப்பக்கூடாது. நம்ம கரெக்டாக வாங்க. குழந்தையை போல மனம் திரும்ப தான் சொன்னார். மனம் திரும்பதெல்லாம் ஒரு திட ஆகாரத்தின் வாழ்க்கை. மனம் திரும்பின பிறகு குழந்தை கேட்டவர்களை ஒழிக்கணும்னு இங்கே வந்திருக்கு. இது எப்படி இருக்கு? தாட் லைஃப்பில், டிசிஷன்ஸில் குழந்தை மாதிரி இருக்கக்கூடாது. எத்தனை பேர் புரியுது? சின்ன வயசில் அப்படி பேசினேன், சின்ன வயசில் அப்படி யோசிச்சேன், வளர வளர அப்படியே இருந்தா இன்றைக்கி குச்சி மிட்டாய் தான் சாப்பிட்றீங்களா? அன்னைக்கு போட்ட ட்ரெஸ் தான் போடுறீங்களா? கேட்கவே மாட்டேன், போடுறாங்க, அது வேற விஷயம். அவங்களுக்கெல்லாம் வாஷிங் மிஷினில் 5 கிலோ இருந்தாலும் 3 கிலோ, 1 கிலோ வாஷிங் மிஷின் கூட போதும், 1 மாதம் ட்ரெஸ்ஸே போட்டுடலாம். அதை சொல்லலை. தாட் லைஃப்பில் இன்னும் சைல்டு மாதிரியே இருக்கிறது, முடிவுலையும் அப்படியே இருக்கிறது, பேச்சுலையும் அப்படியே இருக்கு. பாருங்க, எல்லாம் குழந்தை மாதிரி. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் குழந்தை மாதிரியே அடம் பிடிப்பது, பொறாமை கொள்வது. இப்போ நீங்கள் லிஸ்ட்டை திருப்பிக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? லிஸ்ட் அப்படியே திருப்பிக்கணும். சினமடைவது, தீங்கு நினைப்பது, பொறாமை கொள்வது, அயோக்கியமானதை செய்வது என்றால் என்ன அர்த்தம்னா, நான் கேட்குறேன், எந்த தாய் தாப்புனாவது சின்ன பிள்ளைக்கு ஊட்டி வளர்க்கும் போது நீ திருடு திருடு மறக்காமல் நீ ஸ்கூலுக்கு போகும்போது அடுத்தவங்க பையில் இருக்கிறத நோண்டிட்டு வான்னு சொன்னாங்களா? சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியா சொல்லி ஊட்டுனீங்க? ஐயோ, நான் பார்த்த பிள்ளைங்கள்லாம் அடேங்கப்பா, என்ன எப்படி பார்த்தாங்களோ அது எனக்கு தெரியாது, அதனால் நான் எஸ்கேப் ஆகி இப்போ பேசுகிறேன். பயங்கரமாக பில்டப் கொடுப்பாங்க அந்த வயசுலே. அதெல்லாம் பார்க்கும்போது எங்கே இருந்தடா படிப்பாங்கன்னு இருக்கும். அப்போ அவங்க வீட்டில் எவ்வளோ பில்டப்ஸ் இருந்திருப்பாங்க பாருங்க. அப்பா அம்மா பார்த்து தானே வரும். எங்கள் அப்பா யார் தெரியுமான்னு என்னைய கேட்கும். தெரிஞ்சிருந்தா நான் அங்கே இருக்கிறேன். பயமுறுத்துறது. ஏன்னா அவங்க வீட்டில் அப்படி சொல்லியிருப்பாங்க. யாராவது ஏதாவது சொன்னால் என் பேரை சொல்லு. அட்டேங்கப்பா, இப்படி சில அப்பாக்கள் இருப்பீங்க, கேட்டுக்கொண்டே இருப்பீங்க. நான் சொல்லி ஏதாவது ஒன்றுனா என் பேரை சொல்லு. ஓ, பெரிய பேர் தான்ப்பா. பிசாசுக்கிட்ட கேட்கணும் அதெல்லாம். அது சொல்லணும், நான் பவுலை அறிவேன், இயேசுவை அறிவேன், நீ யார்? இதில் ஒரு பெருமை இருக்கணும் கிறிஸ்தவங்களுக்கு. எத்தனை புரியும்? உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா, கார் ஓட்ட தெரியுமா, பைக் ஓட்ட தெரியுமா? எனக்கு பேய் ஓட்ட தெரியும்னு ஒருத்தர் சொல்லிட்டாராம். எல்லாருக்கும் அப்படி விட்ட பெருமைகள் உண்டு அல்லவா? சரியான பெருமைகள் வேண்டும், சரியான வார்த்தைகள். இப்போ கவனிங்க, இதை யோசிக்கும் பொழுது நான் குழந்தையாக இருந்தபோது அதெல்லாம் பேசினேன், யோசித்தேன், சிந்தித்தேன். ஆனால் புருஷனான போதோ ஸ்திரீயான பொழுதோ குழந்தைகளை கேட்டவளே ஒழித்து 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 விட்டேன். இந்த ஒழிக்க முடியல சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில். ஏன் தெரியுமா? நிறைவு இன்னும் பெற்றுக்கொள்ளலை.
ஒழிக்க முடியல. நம்ம ஒத்துக்கொள்ளணும். இதெல்லாம் ஜெபத்தில் சிறப்பான குறிப்புகள். சில விஷயங்கள் ஒழிக்க முடியல ஆண்டவரே என்னால். வசனம் இணையுது. சங்கீதக்காரன் சொல்கிறான், வால வயதின் பாவங்களை நினையாதிரும் ஆண்டவரே. வயசான காலம் ஆயிட்டு இருக்கு தாவீதுக்கு. சொல்ற வால வயதின் பாவங்களை நினையாதிரும். ஏன்னா எனக்கு இன்னைக்கும் அந்த இள வயதில் இருந்த பாவம்லாம் இன்னும் கிரியை செய்துப்பாங்க. எலும்புகளுக்கு ஒரு சௌக்கியம் இல்லை. கதறுதலினால் எலும்புகள் நொறுங்கி போயிட்டு, உஷ்ண காலத்து வறட்சி போல் எலும்புகள் வறட்சி ஆயிட்டு. பாவம் இருக்கிற இடத்துல எலும்புல வறட்சி வரும். இதெல்லாம் தியரி. உண்மையை ஆண்டவர் சொல்ற மெடிக்கல் டயக்னோசிஸ், ஸ்பிரிச்சுவல் டயக்னோசிஸ். சொல்லி கேட்கிறாரு, முடியலப்பா, நினையாதீங்க, இளவயதின் பாவங்களை நினையாதீங்கப்பா. ஏன்னா எனக்கு இந்த காரியங்களை ஒழியணும். ஒழியாம உங்க இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்ன செய்ய முடியாது, முடியாது. அப்ப இந்த ஜபங்கள் எல்லாம் ஆழத்தை காட்டுகிறது. நம்ம இருக்கிறதே வைத்து அங்கலாய்த்து கொண்டே ஓட முடியவில்லை, நிற்க முடியவில்லை, கர்த்தருக்காக வாழ முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டுதான் ஜபத்தை முடிக்கிறோம். ஆனால் சத்தியத்தின்படி ஜபிப்பதில்லை. கர்த்தர் சொல்லி தருகிறா, ஒழித்து விடணும்னா என்னால் முடியலப்பா, நிறைவை கொடுங்க. நிறைவை கொடுக்கும்பொழுது என்னால் ஒழிக்க முடியல நினைக்கிற காரியங்கள் ஒழிந்து போகும். ஏமே என்னடா நிறைவானது வரும்போது குறைவான. எனக்கு வல்லமையான வார்த்தை, அறியப்பட்டிருக்கிறேன் தேவனா. ஓ மை காட். 12வது வசனம், இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். 13, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே. ஹல்லேலூயா. என்ன பாருங்க, 12வது வசனம், இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம். என்னதான் கண்ணாடியில் பார்த்தாலும் நிழலாட்டமாய் தான் பார்க்குறோம், ஒரிஜினல் இல்லை. முகமுகமாய் பார்க்கறது தான் ஒரிஜினல். அப்பொழுது முகமுகமாய் என்ன பாருங்கள், இப்பொழுது என்ன தான் ஆண்டவரை நான் அறிந்திருக்கிறேன்னு சொன்னாலும் நிழலாட்டமாய் தான் அறிந்திருக்கிறேன். ஆனால் ஒரு காலத்தில் அவரை முகமுகமாய் பார்க்கும் பொழுது எப்படிப்பட்டவரை முகமுகமாக பார்க்குறோம்? எல்லாரும் உண்மையை பேசுங்க. அவர் யார்? ஒரே ஒரு வார்த்தை, பரிசுத்தர். மகா பரிசுத்தர் பெரியவரை முகமுகமாக பார்க்கணும்னா நான் எப்படி இருக்கணும்? அப்போ தான் முகத்தையே பார்க்க முடியும். வெளிச்சத்தை பார்க்கணும்னா நானும் வெளிச்சமாக இருக்கணும், வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கணும். இருளின் பிள்ளையாக வெளிச்சத்தை நான் அறியவே இல்லை. ஆனால் இருளில் இருந்து கொண்டும் வெளிச்சத்தை நான் காண பயப்பட ஆரம்பிக்கிறேன், தைரியம் இல்லை. ஆனால் முகமுகமாய் பார்க்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? வெளிச்சத்தின் பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டு அவரை சந்திக்கிறேன் என்றால் என்னை கவனிங்க. அப்பொழுது என்ன நடக்கிறதா? இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவள், அப்பொழுது இப்போ எல்லாமே குறைவுதான். என்னென்ன நிழலாட்டமாய் தான் அறிந்து கொண்டு இருக்கிறேன். அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். இது என்னது? நான் அறியப்பட்டிருக்கிறபடியே. எத்தனை பேருக்கு புரியுது? நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். கன்ஃபியூஷன் இல்லை. ஆனால் தான் பைபிளை மூடி வச்சுட்டு அப்புறம் வேற எதையும் யோசிப்போம். ஏன்னா ரொம்ப நேரம் நமக்கு தாக்கு பிடிக்காது பாருங்க. இப்போ பேசும்போதே சில பேருக்கு நம்ம இழுத்துட்டு போவோம். அது போது யார் அறிஞ்சார். ரொம்ப சிந்திச்சா சில பேருக்கு தூக்கம் வந்துடும். எத்தனை பேருக்கு புரியுது? நம்மளாம் அப்படி தான். அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப சிந்திச்சா தூக்கம் வந்துடும், உடனே தூங்கிடுவாங்க. அதனால பைபிள் படித்தா தூக்கம் வருதான். ஏன்னா சிந்திக்கிறாங்களாம். சொல்லுங்க. அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். Then I will know myself even as I am known. என்னப்பா நடக்குது? சொல்லுங்க. என்னை அறிந்து கொள்ளணும்னா, என்னை அறிந்து கொள்ளணும்னா ஒரே ஒரு வழிதான். தேவன் அறிந்திருக்கிற பிரகாரமாய் நான் அறிவதே என்னை அறிகிற வழி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை சிந்திக்கும் போது நிறைய பேர் சிந்திப்பாங்க, ஆமாம் உன்னை நான் இவ்வளவு அறிந்தே தான் என்ன செய்தேன், நடத்தி வந்தேன் என்பதை நான் அறிந்து கொள்ளுவேன். அப்படி சிந்திக்கிறீங்களா? என்னங்க குழப்பறனோ? குழப்பித்தான் போகும். இன்னும் 5 நிமிடத்தில் தெளிவுண்டாகட்டும். என்னங்க யாராவது ஆன்சர் பண்ணுங்க. நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அன்று அறிந்து கொள்ளுவேன். எவ்வளோ ஈஸியாக படித்து விட்டுறோம்ல பைபிள்லாம். சொல்லுங்க. டைம் இல்லை. அவரை பார்ப்போம், நான் பார்ப்பேன், நான் நம்புகிறேன். ஆனால் நான் அறியப்பட்டிருக்கிறபடி என்று அவர் சொல்லுகிறார். நான் என்னை அறிந்து கொள்வேன் என்றும் சொல்லுகிறார். எனிபடி கேன் ஆன்சர் மீ குயிக்லி? யாருமே இல்லையா? கொஞ்சம் சிந்திக்கணும்ல. என்ன பாருங்கள், நான் திரும்ப சொல்லுகிறேன். இயேசு திரும்ப வரும்பொழுது பரிசுத்தரை, வெளிச்சத்தின் தேவனை சந்திக்கும் பொழுது நான் அவரை போலவே இருப்பேன். அதனால தான் முகமுகமாய்
பார்ப்பேன். பார்க்கும் பொழுது அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அப்பொழுது அறிந்து கொள்ளுவேன். என்ன? I will know myself even as I am known. Very good. எதன் பிறகு புரிகிறது? தேவன் எப்படி என்னை பார்க்கிறாரோ அப்படி நான் என்னை பார்ப்பேன். ஐயோ, என்ன எப்படி பார்க்கிறீர்கள்? தேவன் என்னை எப்படி அறிந்திருக்கிறாரோ அப்படி என்னை இன்னைக்கு அப்போ சரியா நான் அறிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். ஏன் தெரியுமா? தேவன் என்னை அறிந்திருக்கிறபடி நான் அறிய ஆரம்பித்தேன் என்றால் பரிசுத்த வாழ்க்கை எல்லாம் பெருமைக்குரிய வாழ்க்கையாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அன்றைக்கு முகமுகமாக பார்க்கும்போது பெருமை இல்லை. என் பிள்ளைன்னு அவர் பெருமைப்படுவார், என் அப்பா நான் பெருமைப்படுவேன். முகமுகமாக பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ எப்படி அறியப்பட்டிருக்கிறாயோ அப்படி உன்னை அறிந்து கொள்வாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை அறிந்திருக்கிற விதமே வேறு, மிக உயரமானது. நன்றா கவனிங்க சகோதரி சகோதரா. இன்றைக்கு கர்த்தர் நம்மளுடைய பெஸ்ட் டேஸில் தான் நம்மளை நேசிக்கிறார் என்று அநேகம் நினைக்கிறோம். பெஸ்ட் டேஸ்னால் எப்படி? காலையில் எழுந்து ஜெபித்து வசனம், அம்மா வாசிக்கிற வசனத்தையும் அவர் நேசித்து விட்டாலும் ஒரு வார்த்தை வாசித்திருப்போம், இல்லைன்னா ஒரு பகுதி, அதிலும் நமக்கு ஒரு சந்தோஷம். இன்றைக்கி நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டேன். கர்த்தர் அப்பொழுது நேசிக்கிறதை எப்பொழுது சரியாய் நேசிக்கவில்லை என்று குழப்பிக்கொள்கிறோம். பாவத்தில் விடும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாததை செய்து விடும் பொழுது, அல்லது அவர் எதிர்பார்க்கிற தரத்தை விட்டு இறங்கி இருக்கும் பொழுது நான் நினைக்கிறேன் அவர் என்னை குறைவாய் நேசிக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லி தருகிறா, நான் உன்னை அறிந்திருக்கிற விதத்தை நீ அறிந்து கொள்வாய் என்றால் ஒரு நாள் உங்கள் ஐடென்டிட்டி நீங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. மாறாக வாழ்வதில் சந்தோஷப்படுவீங்க அவருக்கா. ஏன் தெரியுமா? அவர் என்னை அறிந்திருக்கிற விதமே மிக உயரமானது. அன்றைக்கு நீ அறிந்து கொள்வாய். ஏன் தெரியுமா? அன்புல பூரணப்பட்ட வாழ்க்கை. என்னை கவனிங்கள், நிறைவுள்ள வாழ்க்கை வரும்போது குறைவானது ஒழிந்து போகும்போது நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் மாறுதுமா. ஐயா கவனிங்க, நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் மாறுது. யாரை பற்றி தெரியுமா? மற்றவங்களை பற்றி இல்லை, என்ன பற்றி. கர்த்தர் என்னை பார்க்கறத நான் அறிய ஆரம்பிக்கிறேன் சரியா. ஏன்னா அன்பில் பூர்ணப்படும் போது தான் பார்வை சரியாகுது. கர்த்தர் சொல்கிற அந்த டேயில் நீ என்னை முகமுகமாக பார்க்கும் பொழுது எல்லா விதத்திலும் உன்னை நீ சரியாய் புரிந்து கொள்வாய். ஏனென்றால் நான் உன்னை அறிந்திருக்கிறபடியே நீ உன்னை அறியும் பொழுது தான் அது சரியான அறிவு, அன்பினால் வந்த அறிவு. தேவ பிள்ளை, இன்னைக்கு நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய எந்த வீக்னஸும் அவரை பாதிக்கலை. மாறாக நீங்கள் எழும்புவதற்கு ஏன் பேசுகிறார் தெரியுமா? அவரை போலவே உங்களை பார்க்கிறார். அவருடைய பிள்ளையாகவே உங்களை தகுதிப்படுத்தினபடியினால் அந்த அறிவு அவருக்கு வித்தியாசமானது. என் பிள்ளையை நான் அறிந்திருக்கிறேன்னா சும்மா அறியலை, குறைவை தெரிந்து தான் அழைத்தவர் சொல்லுகிறார். உன்னில் பூரணப்படும்படியான எல்லாவற்றையும் கொடுத்தே அழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு பெருமையைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ஒரு நாள் முகமுகமாய் பார்ப்பீர்கள், பார்ப்போம். அப்பொழுது அவர் அறிந்திருந்தது ஒன்றும் அவருக்கு வித்தியாசமே இல்லை, எப்பொழுதும் போல தான் பார்க்கிறார். நாம் தான் அவர் அறிந்திருக்கிறபடி நம்மை அறிந்து கொள்ளுகிறோம். அப்படி என்றால் அது இன்றைய அறிய ஆரம்பித்தது என்றால் முடிவு எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அன்பு அறிவை கொண்டு வருகிறது தேவப்பிள்ளை. ஆண்டோடைய அன்பில் உங்களை பாருங்கள். ஒரே வார்த்தை முடித்து விடட்டா? தேவன் உங்களை எப்படி அறிந்திருக்கிறாரோ அப்படி அறிந்து கொள்ளும் பொழுது உங்களை நீங்களே மன்னிக்கிறீர்கள். இட் இஸ் தட் சிம்பிள். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கிறது ஒரு கட்டம், முதலாவது கட்டம் உங்களை நீங்களே மன்னிக்கணும். எத்தனை பேருக்கு புரிந்தது? உங்களை நீங்களே. அப்பா பிள்ளைன்னா ஒரு பாவி பவுன்ஸ் பேக் ஆக முடியும். எங்கே தெரியுமா? பரிசுத்தத்துக்கு. என்ன பாருங்கள், லாஸ்ட்டாக ஒரு குறிப்பு. எவ்வளோ பெரிய விடுதலுக்கு பிறகு ஒரு நீதிமான் எழுந்திருப்பான்னு ஆண்டவர் ஏன் சொன்னால் தெரியுமா? அந்த நீதியை புரிந்து கொண்டு எழுந்திருக்கிறவங்களுக்கு பின்னாடி போன பாவத்தை பற்றி பிரச்சனையே இல்லை. அவங்க எழுந்திருக்கும் போது சிங்கத்தை போல தான் எழுந்திருக்கிறாங்க. ஏனென்றால் பாவத்தின் வல்லமையை விட நீதியின் தரிப்பிற்கு வல்லமை அதிகம். நீங்கள் பலமுறை அனுபவித்ததை நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். பாருங்கள், எவ்வளோ பெரிய பாவமும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு கர்த்தர் எழுப்பி விட்டார் என்றால் திரும்பி பார்க்க ஒரு பரிசுவானுக்கு ஒன்றுமே இல்லை. முன்னேறி போக தைரியம் உண்டாகிறது. ஏனென்றால் நீதிக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. எழுந்து நிற்கலாமா? இப்போ சொல்லுங்கள், அன்பை கொடுங்க. எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? இந்த சாப்டர் நம்ம இன்னையோட முடிக்கலை. இது நம்முடைய சுய முயற்சி. இதை குறித்து நாம் தினமும் ஆண்டவரிடத்தில் கேட்பது நம்முடைய விருப்பம். ஆனால் கேட்கிறவங்களுக்கு கொடுக்கப்படும். எத்தனை பேர் ஆயத்தம்? சொல்லுங்கள், ஏசப்பா உங்கள் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, என்னோட இடைப்பட்ட தெய்வம் நீர். சத்தியமானவா, சத்தியமுள்ளவர் என்று நான் சொல்லவில்லை, சத்தியமானவா. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்.
அப்பா, இந்த ராத்திரி வேளையிலே என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை பரலோகம் பார்க்கிறது. பாவத்தின் வல்லமையை விட பரிசுத்தமாக்குகிற நீதிபரரின் வல்லமை சர்வ வல்லமை என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாய் உம்முடைய அன்பை எங்கள் உள்ளத்தில் உம்முடைய ஆவியானவரை கொண்டு ஊற்றி இருக்கிறீர் தகப்பனே. நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அந்நாளில் நான் என்னை அறிந்து கொள்ளுவேன். ஏனென்றால் தேவன் என்னை அறிந்து கொண்ட விதமே வித்தியாசமானது. தகப்பனே, எங்களை நீர் பாவியாக பார்க்கவில்லை, பரிசுத்தர்களாய் பார்க்கிறேன். எங்களை நீதிமான்களாய் பார்க்கிறேன். எங்களை வல்லவர்களாய் பார்க்கிறேன், பலவான்களாய் பார்க்கிறேன், ஜெயிக்கிறவர்களாய் பார்க்கிறேன், போராடி நிலை நிற்கிற மக்களாய் பார்க்கிறேன் சுவாமி. விழுந்து போகிற கூட்டத்தில் நாங்கள் இல்லை சுவாமி. சொல்லுங்க, உங்க வாய்களை திறந்து ஒரு 4 வார்த்தை பயன்படுத்துங்கப்பா. வெட்கப்படாமல் நன்றி சொல்லுங்க. நான் இதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் சத்தியம் ஜெயிக்கிற இடம் இதுதான். பரிசுத்த தெய்வமே, உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய நீதிக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வெண்வஸ்திரத்துக்காக ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்கு கொடுத்த நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னிற்காக ஸ்தோத்திரம், எங்க கண்களிலே போடுகிற களிக்கத்திற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஆண்டவரே, இன்று ஏறெடுக்கப்படுகிற இந்த துதியை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், எங்களை பார்க்கிற விதமே வேறு சுவாமி. நீர் எங்களை அறிந்திருக்கிற விதமே வேறு. நாங்கள் ஒரு காலம் பாவத்தால் ஜெயிக்கப்பட்டு விடுகிற மக்கள் அல்ல. நாங்கள் நீதிக்காக நிலைநிறுத்தப்பட்ட மக்கள், தொடர்ந்து ஓட பலவான்களை அழைக்கப்பட்டவர்கள். இயேசுவின் நாமத்தில் அப்பா, ஓட அழைக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை நீரே அழைத்தவர், உண்மையுள்ளவர் என்று சொல்லி எங்கள் கரத்தை பிடித்திருக்கிறேன் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் முன்னேறி செல்லக்கூடிய பலனை நான் கட்டவிழ்த்து இந்த இடத்திலே நம்முடைய மக்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்டர்நெட்ல என்னை பார்த்து கொண்டிருக்கிற இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை மனுஷ சத்தம் அல்ல, தேவனே எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் பேசி இருக்கிறேன். எந்த குழிக்குள்ளிருந்து எந்த ஆத்துமா கதறி கொண்டிருந்தாலும் வேதனையின் மத்தியில் பதில் கொடுக்கிற உம்முடைய அன்பு, தூக்கி எடுக்கிற உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய அன்பின் வார்த்தைகள் இன்று மகளை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், எங்களை அறிந்திருக்கிறபடியே நாங்கள் அறியும்படியாய் எங்களுடைய கண்களை நீ திறந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்மை முகமுகமாய் பார்க்க நம்பிக்கை பெற்ற யாவரும் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளுகிறார்களே, இன்று எங்களை சுத்திகரிப்பதற்கு இருக்கிற ஒரே பெருமை, உம்மை நாங்கள் முகமுகமாய் ஒரு நாள் தரிசிப்போம் தகப்பனே. உடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக முடியாது. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். நான் சொல்லுகிறேன் தீர்க்கதரிசனமா, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். பிசாசை நீ அவனுக்கு விரோதமாய், அவன் வாசஸ்தலங்களுக்கு விரோதமாய் பதிவிராதே என்று உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து அவருடைய கூடாரங்களையும் அவருடைய எல்லா ஆண்டவர் கிரியைகளையும் வியாபாரங்களையும் போக்கையும் வரத்தையும் இயேசுவின் ரத்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். துன்மார்க்கன் பிசாசின் எந்த யோசனையின், எந்த எண்ணத்தின், எந்த தாக்குதலும் உடைய கூடாரங்களை தொடவே கூடாது. மகிமையானவைகள் மேல் பாதுகாவல் உண்டாயிருக்கும், காவல் உண்டாயிருக்கட்டும் அப்பா. உடைய பிள்ளைகளை போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதியும் வாகனங்களை காத்துக்கொள்ளும். வீணான ஆண்டவரே நஷ்டங்களுக்கு விலைக்கு காத்துள்ளும். விபத்து, வீழ்ச்சி, வியாதி ஒருவரையும் இந்த சபையில் தொடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய ரத்தத்தை சொல்லி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். காத்துக்கொள்ளும். மகிமை உமக்கு மாத்திரம் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பரிசுத்தாவிற்கு மகிமை சத்தமா அவர் பெருமைப்படுத்துங்க பாப்பா. பெரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமை உமக்கே கொடுத்து விடுகிறோம் ஐயா. ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, thank you Holy Spirit. Amen. Hallelujah.